guy to be a demon always. He wants to bring the demon back. But ஆனால் அவனுக்குள்ளே வந்து அந்த லவ் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட் ஒன்று நடக்குது. He wants to detox him from this love. So he was born to fight a war. ஸோ அதுக்கு தான் அவர் ரெடி ஆகிட்டே தான் இருக்கார். சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களும் கேட்பாங்க ஏன் அவ்வளோ வயலண்ட்டாக இருக்கான் அவன். அதனால வந்து அதை வந்து எல்லாருக்கும் புரிய வச்சிடணும் அப்படின்றதுக்கு நம்ம பண்ணவே முடியாது. இனிமேல் புரிய வச்சதுக்காக நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கோன்ற அவசியம் இல்லைன்றது தான் எனக்கு தோணும். லவ் தான் பர்பஸ் நினச்சிட்டு இருப்பார். பட் ஆனால் அவரோட பர்பஸ் வந்து மோர் தென் தட் ஒரு பிகர் ஒரு அரக்கர்களை அழிக்கிறது என்ற ஒரு சிங்கிள் ஷாட் வந்து இட் கிவ்ஸ் அ ஹை ஃபார் எனி ஃபில்ம் மேக்கர். ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஈவன் அது ஒரு 3 minute ஷார்ட்டாக இருக்கட்டும் 2 minute ஷார்ட்டாக இருக்கட்டும் அதை வந்து அதை ப்ராப்பராக வந்து ஸ்டேஜ் பண்ணி அதை புரிய பண்ணி அந்த இட் ஆட்ஸ் அ ட்ராமா ஆல்சோ. லவ் லாஃப்டர் வார்னு போட்டு அது லாஃப்டர் ஏன் சென்டரில் வச்சோன்னா தட் ஹோல்ஸ் த சென்டர் ஆஃப் திஸ் என்டையர் கேரக்டர் அண்ட் என்டையர் திங்ஸ் தட் ஹேப்பனிங் இன் த ஃபில்ம். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம உட்காந்து ஒரு பாட்டு கேட்டுருக்கோம்னா ஏதோ ஒரு பழைய பாட்டு தான் கேட்க போகிறோம். நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு கம்போஸ் பண்ண ஒரு பாட்டை போட முடியும். இப்போ பேட்டையிலே வந்து இளமை திரும்பதிய சாங்க்கு வந்து எண்ணினிய பொண்ணுலாவை வச்சு தான் கட் பண்ணியிருந்தோம். அது அந்த மாதிரி ஒரு சாங் வச்சு கட் பண்ணிட்டோன்னா அதை பீட் பண்ணுறதுன்றது ஒரு இது இருக்கும். அந்த தலைவரே படம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பாட்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் அனிருத்தையுமே அவர் சொன்னார் என்ன இதோட நீ நல்லா பண்ணிடுவியா அப்படின்னு நான் கேட்டு ராஜா சாரோட பயோபிக் பண்ண வேண்டியது அந்த தனுஷ் சாரோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இட் செல்ஃப் வாஸ் சம்திங் பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். அந்த மான் விஷயம் வந்து அந்தமானில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலாக மான் இருக்கும். இப்போ ரியலாகவே போனோன்னா நிறைய மான் இருக்கும் அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்தது. அது வந்து மான் வந்து அங்கே நேச்சுரலாக வந்து இட்ஸ் நாட் அன் இன்ஹாபிடன்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஐலண்ட். ஹண்டிங்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் டைலாகே ஒன்று வரும். இந்த கூட்டத்தெல்லாம் எப்படி அடிமையாக கூட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த மானை வந்து இந்த ஐலாண்டுக்கு அவன் கூட்டு வந்தான்றது இருந்துச்சு. ஸோ அந்த மான் வந்து இட்ஸ் அ சிம்பாலஜி ஆஃப் திஸ் பீப்புள். உங்களுக்கு சுமார் எவ்வளோ டைம் ஆகுது ஒரு படத்தை நீங்கள் எடுத்த ஒரு படத்தையே ஓரளவுக்கு ஒரு அப்ஜெக்டிவிட்டி வர்றதுக்கு? இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு அந்த குறையெல்லாம் அங்கேயே தெரியணும். கண்டிப்பாக தெரியும். அதை வந்து நம்ம நிறையா சேஞ்ச் பண்ணுறோம். அதை வந்து மாற்றுறோம். சில எடிட்டோட பேட்டர்ன்ஸை மாற்றுவோம். ஒர்க் ஆகாத சீனை தூக்கி போடுறோம். நினச்ச அளவுக்கு வரலன்னா எப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி நம்மளுக்கு தோன்ற ஐடியாஸு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமாக ப்ரெசென்ட் பண்ணி அதை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்றது ஆசை. அவங்களுக்கு என்னதான் பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம பண்ணணுன்றது எனக்கு ஆசை. சரி, நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் பிடிக்கணுன்றதுனால இது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸ்ரேயா சார் பாட்டில் என்ன நடந்துட்டு இருந்துச்சாங்க? இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று வருது இல்லை? வணக்கம் கார்த்திக். வணக்கம். நம்ம இந்த கான்வர்சேஷன் ஆஃப்கோர்ஸ் ஒரு நாள் பிறகு பேசுகிறோம். நேற்றுக்கு ரெட்ரோ ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த செக்மெண்ட்டே நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது உங்கள் கூட தான். ஸோ அது எனக்கு வெரி ஹாப்பி. செக்மெண்ட்டோட டைட்டில் வந்து போஸ்ட் கட் கிளாரிட்டி அப்படின்னு வச்சுருக்கோம். போஸ்ட் கட் கிளாரிட்டி. ஸோ போஸ்ட் கட் கிளாரிட்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண போகிற படம் ரெட்ரோ. ஸோ ஓகே, கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவோம். டைட்டில்லேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு டைட்டில் நிறைய 90s சினிமா ட்ரோப்ஸ்ன்னு சொல்லலாமா? அது எல்லாத்தையுமே அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் ஆரம்பத்திலேயே இறக்குறது, காதலில் ரவுடி மாறுறது, அதுக்கப்புறமா ஒன்றுன்னா சொல்லணும் அப்படின்னா அடாப்ட் ஆகுறது, பெற்றவங்களை யாருன்ற உண்மையான பெற்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ ஐ திங்க் எனக்கு ஒரு மிஸ்டர் ரஜினி படம் ஒன்று ஞாபகப்படுத்துச்சு. அதில் அதை குடிக்கார அப்பா ஒருத்தர் இருப்பார். எனக்கு சட்டுன்னு படம் பணக்காரன்ல கரெக்டு. இவர் ஒரு மாதிரி கண்டிக்கவே மாட்டார். ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அந்த அப்பாவுக்கும் இருக்கும். எனிவே, ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இது ரெட்ரோவாக மாறின விஷயம் என்ன? ஆக்சுவலி என்னன்னா படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு ரெட்ரோ கிடையாது. படத்தில் வந்து வேறு ஒரு ஒர்க்கிங் டைட்டில் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு டைட்டில் ஒன்று வச்சுருந்தேன். ஆக்சுவலி நான் படத்துக்கு வச்சுருந்த டைட்டில் வந்து தம்மம் தான் வச்சுருந்தேன். பிகாஸ் த ஃபில்ம் இஸ் அபவுட் அ மேன் ஃபைண்டிங் இஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப். அதுக்குள்ளே வந்து ஹி திங்ஸ் அந்த லவ் தான் அவனோட அந்த பரிசுத்த காதல் தான் பர்பஸ். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு கிருஷ்ணர் சிலை முன்னாடி வந்து ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்ருப்பார். அதில் வந்து அவர் சொல்கிறது தான், அது வந்து அரக்கர்கள் அழிக்கிறதுக்காக அவர் அவதாரம் எடுத்தார். ஆனால் அது மட்டும் அவர் பர்பஸ் கிடையாது, லவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட இன்வெர்ஸ் தான் படமாக இருக்கும். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து லவ் தான் பர்பஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பார். பட் ஆனால் அவரோட பர்பஸ் வந்து மோர் தென் தட் ஒரு பிகர் ஒரு அரக்கர்கள் அழிக்கிறதுன்ற ஒரு சாங். ஸோ அந்த டைட்டில் தான் வச்சு தான் போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் கதை வந்து 90s நடக்குது. பட் அந்த ஸ்க்ரீன் பிளேயாக போகும்போது நான் ஸ்க்ரீன் பிளே ஃபியூ டிராஃப்ட்ஸ் எழுதும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 90s நம்ம பார்த்து வளர்ந்த படங்களோட ஸ்க்ரீன் பிளே
ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே தான் இது இருக்குது. ஏன்னா வந்து எடுத்தோன்னே பிகினிங்கில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிகினிங்கில் எடுத்தோன்னே ஒரு 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 ஃப்ளாஷ்பேக், ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் குழந்தை பிறக்கிறதுலேருந்து நம்ம ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறோம். அந்த குழந்தை அப்படி பிறந்துச்சு, அப்புறம் அது வளரும் போது அது ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸு, அப்புறம் ஒரு ஆக்ஷன் ப்ளாக். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ், இந்த யங்கர் ஏஜ் பாரி வந்து ஒரு ட்ரெயினில் சண்டை போடுற அந்த டைட்டில் வரதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு அந்த ஒரு 90s தலைவர் படத்தோட அந்த விஷயங்கள் போச்சு அது. அண்ட் அப்புறம் அந்த லவ் பிரேக்கப் ஆகிறது, அப்புறம் ஒரு பிகர் வில்லன் அண்ட் தென் அப்படி போகிறது. ஸோ அது ஆனால் நான் வந்து சரி அந்த ஜோனுக்குள்ளே வாட் இஸ் த ஒரு கான்டெம்பரரியான விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட் ஃபார்மெட்டாக அது அந்த 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 ஃப்ளோ வந்து ஒரு 90s ஸ்க்ரீன் ப்ளேயோட ஃப்ளோவில் இருந்துச்சு. பட் ஆனால் அது பண்ண போகிற விஷயங்கள், நம்ம சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட் ஜோனுக்குள்ளே தான் எழுதி போயிட்டுருக்கேன். அண்ட் தென் அப்புறம் அந்த டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுனப்போ தான் எனக்கு வந்து ரெட்ரோ வாஸ் மோர் அட்ராக்டிவ் டைட்டில் தென் த 90s படங்களுக்கு ஹோமாஜ் கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட படம் கண்டிப்பாக கிடையாது. இல்லை இது வந்து இந்த ஒரு விஷயம் தான் அது விஷயம். ப்ளஸ் அதை 90s வைக்கிறதுக்கான ரீசனிங்கும் இருக்குது. ஏன்னா நான் இது இந்த காலகட்டத்துலேயும் வைக்கலாம். பட் ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் வந்து நான் வந்து எனக்கு எழுதும் போது எப்போவுமே வந்து ஒரு பிஃபோர் 2000 நடக்கிற மாதிரி வைக்கிறேன்னா, இந்த கதையோட ஃப்ளோக்குமே இப்போ அதுதான். இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ருக்மிணி வந்து 5 வருஷம் அவங்க பிரேக்கப், கல்யாணம் முடிஞ்சு அந்த முதல் நாள் நடக்கிற சம்பவத்தில் பிரேக்கப் ஆகுறாங்களே, அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. 5 வருஷம் வந்து அவங்கள தேடுறாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி இல்லை, அவங்கள வந்து நாளைக்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதான் இன்ஸ்டாகிராம் போனால் தெரிஞ்சு இல்லை ஃபோனை ட்ராக் பண்ணால் தெரிஞ்சிடும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும் இல்லை. ஸோ அதனால் வந்து இது ஒரு மாதிரி கொஞ்சம் 90s ஜோனுக்குள்ள வந்து வைக்கலாம் அப்படின்றது தோணுச்சு. ப்ளஸ் அந்த நம்ம காட்ட போகிற அந்த வேர்ல்டு, அந்த அந்தமான், இந்த ரப்பர் பிளான்டேஷன், இது எல்லாமே இந்த பிஃபோர் திஸ் மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன் ஏராக்குள்ளே தான் வந்து எனக்கு அது ஒரு பிலீவபுளான ஜோனுக்குள்ள வைக்கலான்றதுனால தான் அந்த இது வச்சோம். ஈவன் வில்லனுக்கு ஒரு அப்பா இருக்கிறது கூட ஓரளவுக்கு 90s ட்ரோப் தான். அப்பா வந்துட்டு ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாரு, அப்பப்போ அட்வைஸ் மட்டும். ஐ திங்க் அது கூட ஒரு ரஜினி படம் தான். அந்த ஜோனில் தான் போச்சு. பட் ஆனால் எனக்கு அந்த எலமெண்ட்ஸ் இருந்தது. ஐ என்ஜாய்ட், ஐ ஹேட் ஃபன் இன் ரைட்டிங் தட். அந்த எலமெண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக இறங்கி பண்ணிடணுன்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த வில்லன் அவர் காட்டுறது, நாசர் சார் கேரக்டரைசேஷன் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஐ குவைட் என்ஜாய்டு வெல் ரைட்டிங் தட் திங். ஸோ அதுக்கப்புறம் ரெட்ரோன் டைட்டில் யோசிக்கும் போது இட் ஆல் ஃபிட்டட். ரொம்ப ஒரு பாகுபலியஸ்க்கு ஜோன் தான் இல்லை மிஸ்டர் நாசருடைய கேரக்டர்? இனவே ரொம்ப கம்மியாக பேசக்கூடியவர், எப்பவுமே உட்காந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு. பட் ஆனால் அன் ஆக்டர் லைக் ஹிம் ஐ திங்க், ஏன்னா நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸாக கம்மி தான் சார், பட் வெரி ஸ்ட்ராங் ரோல் தான். ஏன்னா வந்து திஸ் இஸ் ஆஸ் பர் திஸ் ஸ்டோரி லைன் வந்து அவர் தான் அந்த கிருஷ்ணரோட ஸ்டோரி எடுத்தோன்னா அவர் தான் அந்த ஹம்சராக இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளே தான் இது. பட் அந்த அந்த ஷார்ட்டர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் டைமுக்குள்ளே ஒரு இம்பாக்ட் கொடுக்குறதுக்கு வி நீட் அ கிரேட் பெர்ஃபார்மர் லைக் நாசர் சார்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இந்த கம்சர்னோடைய ஆங்கிள் சொல்கிறீங்கல்ல, இது வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது யூ செட் இந்த ஹீரோவுக்கு குழந்தையா பிறக்கிறான், இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கிருஷ்ணருடைய பேரலல்ஸ் எல்லாம் எங்கே வருது உள்ளுக்குள்ளே? லைக் எங்கேருந்து ருக்மிணி அப்படின்ற ஒரு கேரக்டரும் பிறந்த உடனேவே குழந்தைய ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு கொல்லலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஹிந்து மித்தாலஜிலேருந்து வந்த விஷயம் தான் கிடையாது. இப்போ அதில் வந்து இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா, ஹம்சருக்கு வந்து அதில் வந்து அவரோட தங்கச்சி பொண்ணு தான், பையன் தான் வந்து இவர் கிருஷ்ணர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அவருக்கு இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு சாமி வந்து அவர் தான் சொல்கிறாரு, இவருக்கு வந்து உங்கள் தங்கச்சிக்கு பிறக்க போகிற 8வது பையன் வந்து உங்களை அழிச்சிருவான். அந்த விஷுவலே ப்ரூட்டலாக இருக்கும் அந்த கதையில். ஐ திங்க் ஜெயிலில் அவங்க இருப்பாங்க, இவர் குழந்தையெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தூக்கி செவுத்துல தூக்கி அடிப்பாரு. நம்ம இன்னைக்கு வர்றதெல்லாம் வயலண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம், அவர் பிறந்த குழந்தை டோன் டவுன் பண்ணி அதை வந்து இதில் போகிற நம்ம வச்சுருந்தோம். டோன் டவுன் பண்ணது தான் முதல்ல வாயில் விழுதா. ஆமாம், அது டோன் டவுன் விஷயம் தானே. ஏன்னா அதில் ஒரு இம்பேக்டும் இருக்கணும், அதே நேரத்தில் யூ கான்ட் ஷோ சம் ப்ரூட்டல் வயலன்ஸ் ஆன் தட் ஸ்க்ரீன்ற மாதிரி. பட் அந்த ஆங்கிள் ஃபஸ்ட்லேருந்தே இருந்துச்சு, அந்த கிருஷ்ணரோட ஆங்கிள் அந்த டுவர்ட்ஸ் இது போகும்போது. அண்ட் அந்த லவ் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த இதுக்கு போகும்போதும் அந்த ருக்மிணி கேரக்டர், ஏன்னா அவங்களோட லவ்மே வந்து இட்ஸ் நாட் அ பாய் மீட்ஸ் கேர்ள் அண்ட் தென் ஆர் ஃபாலிங் இன் லவ் ஆஃப்டர் சீயிங் ஃபர்ஸ்ட், அந்த சோனே இருக்காது. இது ஒரு ட்ராமாவில் உருவான ஒரு 2 பேருக்கும் அந்த ஒரு மொமெண்ட்டில் 2 பேரும் தேவ் லாஸ்ட் தேர் மதர்ஸ் ரெஸ்பெக்ட், அண்ட் தென் அவங்களோட லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் மீட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த மொமெண்ட்டில்
ஷீ ஹேஸ் அ என்ன சொல்கிறது, அவரோட அப்பா வந்து நம்ம ஷார்ட் டைம் தான் காட்டுறோம். சிங்கப்பள்ளி சார் பண்ணியிருக்கிறது வந்து அவர் வந்து ஒரு ட்ரங்கர்டு, அவங்க ஒய்ஃபோட ஒரு கடைசி இறுதிச்சடங்கு பண்ணுறது கூட தெளிவாக இல்லாத ஒரு ஆளாக தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு. ஸோ அவங்களுக்கும் வந்து ஷீ இஸ் மிஸ்ஸிங் தட் மேன் இன்னர் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க அப்பா போதையில் படுத்திருப்பார், அவரை எழுப்பிவிட முடியாது அப்படின்றனால தான் வந்து இங்கே. அண்ட் திஸ் கை இஸ் ஆக்சுவலி மிஸ்ஸிங் த மதர்ஹுட். அந்த ஒரு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவருக்கு வந்து அப்பா மேலே பெரிய இடுப்பா, ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்க கூட அவ்வளோ கனெக்டடாக இருக்க மாட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் இந்த மிஸ் பண்ணுற மொமெண்ட்டில் வரும்போது அது வந்து அவங்களுக்கு லவ்வாக மாறுது. அந்த மொமெண்ட்லேயே அந்த ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு அதில் தே டோன்ட் டிஃபைன் இட் அஸ் லவ். அதில் ஒரு பெரிய அழகு இருக்குல்ல. இப்போ வந்து இந்த பையன் தான் வந்து கொல்லி வைக்க போகிறான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்பொழுது அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கையையும் சேர்த்து பண்ணும்போது அதில் ஒரு அன்பு. ஆமாம், அதில் தான் அவங்களுக்கு அந்த ஒரு கனெக்ட் இருந்தனால தான் அவங்க ஒரு பல வருஷம் கழித்து திரும்ப மீட் பண்ணும்போது ரைட் அவே தே ஃபால் இன் லவ் அண்ட் தென் தே டிசைட் டு கெட் மேரிட்ன்ற மாதிரி வச்ச ஸ்டோரி தான். ஸோ இந்த லவ் ஸ்டோரியுமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு நாட் லைக் இப்போ இருக்கிற நம்ம கான்டெம்பரரி லவ்வாக பார்த்தா இது வந்து இப்படிலாம் நடக்குமான்ற மாதிரி இருக்கலாம். கரெக்ட். இன்ஃபேக்ட் நான் உங்களை கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் எழுதும்போதே இது போதுமா இவங்களுக்கு, சின்ன வயசில் பார்த்தது இவ்வளோ நாள் பார்த்த பிறகு நேராக எடுத்த உடனே போய் கட்டி பிடிக்கிறாங்களே, இதை நம்புவாங்களா மாட்டாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தாட்டாக? இல்லை அது ஏன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஏன்னா அந்த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் இன் தர் வெட்டிங், அதுதான். ஸோ வந்து இந்த வெட்டிங் சீன் தான் வந்து இந்த ஸ்டோரியோட பிளாட் பாயிண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஹவ் தே மெட், ஹவ் தே ஃபெல் இன் லவ், அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்த டைம், அந்த காலகட்டத்தை காட்டுறதுக்கான டைம் ஸ்பேஸ் இந்த ஸ்க்ரீன் பிளேல இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்டர் இதில் தான் காட்டணுன்றப்போ வந்து த ரீசன் ஃபார் தெம் ஃபாலிங் இன் லவ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கணும்னு யோசிச்சப்போ தான் இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஒன்று ஃபார்ம் ஆனப்போ ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் ஃபைன். ஏன்னா அதுதான், அதுக்கப்புறம் அதுக்கு ரீசனிங்கே கிடையாது. ஏன்னா இன்டர்னலாக ஏன்னா அவங்க வந்து when they were around 14 years old they meet in வாரணாசி. திரும்ப அவங்க மீட் பண்ணும்போது அவர் சொல்கிறபடி பார்த்தா இன்னொரு 14 வருஷமாக நாங்கள் வந்து எங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த 14 இயர்ஸில் they would have crossed லாட் ஆஃப் அவங்களுக்கு லவ் வந்து ரிலேஷன்ஷிப் வந்திருக்கலாம். பட் ஆனால் சம்திங் தேர் சோல் வாஸ் சர்ச்சிங் ஈச் அதர்ன்ற மாதிரி ஒரு மொமெண்ட் தான். அது பார்த்த உடனே அவங்க ஸோ அந்த இடத்துல அவ்வளோதான், அது போதும்னு எனக்கு பட்டுச்சு. அந்த லவ்வை சொல்கிறதுக்கு அந்த இடம் போதும் அப்படின்ற மாதிரி தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது இது இன்வெர்ஸாக ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதாவது இவருக்கு வந்து காதல் தான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு பர்பஸ் மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு மொத்த வாழ்க்கையுமே மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவர்னால அங்கேருந்து ஹி கெட்ஸ் அ சோஷியல் பர்பஸ். அங்கேருந்து வேற ஒரு விஷயம் அவர் லீட் பண்ணுது, அங்கேருந்து அவருக்கு ஒரு பர்பஸ் கிடைக்குது. எனக்கு வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பாரிக்கு வந்து இது வரைக்கும் யாருமே என்னை புரிஞ்சுக்க தவறிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயும் யாரு கூடயுமே எனக்கு கனெக்ஷன் இல்லை. இந்த ஒரு பெண்ணு கூட தான் முதன் முறை நான் ஒரு மனுஷனாக பார்க்கப்படுறேன் அப்படின்றது எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. Why did you think it was necessary for him to get bigger? நீங்க இதை விட அது அதிகம்ன்ற மாதிரி ஒரு பர்பஸா நீங்க பாக்குறீங்களா? இது இந்த ஒரு தனி காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு சமூகத்துக்காக நாங்க நிக்கிறேன், ஐ அம் த ஒன். அது சமூகம்ன்றது வந்து என்னுடைய கம்யூனிட்டி அப்படின்றது. அது என்னன்னா வந்து இப்போ ரப்பர் பிளான்டேஷனுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக கூட்டு வரப்பட்ட ஒரு மக்கள் அவங்க அந்த பாஸ் ஃபிகர் கிட்ட வந்து அடிமைகளாக ட்ரீட் பண்ணப்படுறாங்கன்றது ஒன்று இருக்குது. பட் ஆனால் நான் வச்சிருந்தது வந்து என்னென்னா இந்த கேரக்டர் ஆஃப் இவரோட பர்பஸை தேடி போகிறார் இல்லையா. ஸோ ஹி வாஸ் பார்ன் டு ஃபைட் அ வார். ஸோ அதுக்கு தான் அவர் ரெடி ஆகிட்டே தான் இருக்கார். சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களும் கேட்பாங்க ஏன் அவ்வளோ வயலண்ட்டாக இருக்கான் அவன், அது தெரியல. அது அவருக்குமே ஒரு பாயிண்டில் தெரியாது. ஏன்னா அவரோட அவர் பர்பஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறது வந்து ருக்மணி அந்த அளவு தான். ஸோ அவள் கேட்குற ஒரே விஷயம் வந்து டோன்ட் பி அ வயலண்ட் மேன், டோன்ட் கெட் இன் டு திஸ் வயலன்ஸ்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அவரால் அதையே பிரேக் பண்ண முடியல. ஸோ ஒரு ஜெயிலில் ஒரு சின்ன போர்ஷனுக்கு ஹி வில் ட்ரை டு பிரேக் தட். ஹி வில் ஜஸ்ட் டெல் ஓகே இதுதான் நான் எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அடி வாங்குவார். பட் ஆனால் அதுவுமே ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகி அகெயின் கம்ஸ் பேக் டு ஹிஸ் நைஸ். அண்ட் அங்கே வந்து பார்த்தா இஸ் லேர்னிங் சம் மார்ஷியல் ஆர்ட் திங் அண்ட் ஆல். ஜெயிலில் வந்து அந்த ஒரு எங்கே போனாலும் ஏதோ கற்றுக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அது என்னென்னா அவருக்கே தெரியாமல் அவர் ஏதோ ஒரு வாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அண்ட் அந்த வார் தான் ஃபைனலாக நடக்குது. ஸோ இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் டு ஃபைட் திஸ் வார் அப்படின்ற மாதிரி தான். அந்த வெறும் அந்த காதல் மட்டும் இருந்திருந்தா இவருக்கு அந்த ஒரு பரிபூர்ண மாற்றம் உள்ளுக்குள்ள நடந்திருக்காது இல்லையா? கடைசி வரைக்கும் இது ஒரு ஆன் ஆஃப் திங்காக தான் இருந்திருக்குன்னு தோணுது. ஆமாம், எனக்கு என்ன இந்த கிருஷ்ணர் ஸ்டோரியில் வந்து இப்போ லவ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ஒரு கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பியூர் லவ் அப்படின்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் வராரு. அதே நேரத்தில்
இந்த மாதிரி இந்த அரக்கர்கள்னு சொல்கிறத அழிக்கிறதுக்கானதும் பர்பஸாக இருக்குல்ல, கடமை அப்படின்றதும் ஒரு விஷயமா அந்த ஒரு விஷயமா தான் வச்சு இது பண்ணுது. எனக்கு இவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக இந்த படத்தில் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் எனக்கு பிடிச்சது. பட் நிறைய படத்தில் இல்லை, அந்த சின்ன வயசில் ஒரு பொண்ணு பார்ப்போம், அதுக்கப்புறமா ஒரு ஹீரோயின் வந்து அந்த பெரிய வயசு பொண்ணாக வருவாங்க. நடுவில் என்ன நடந்துச்சு, செம மேக் ஓவர் நடந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு தோண வைக்கும். எனக்கு தேங்க்ஃபுல்லி இந்த படத்தில் அந்த ஃபீலிங்கே வரல. ஓ இவங்க தான் அவங்க அப்படின்றது என்னால் ஓரளவுக்கு நம்ப முடிஞ்சது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த ஒரு லுக் ஒன்று கொடுப்பாங்கல்ல அவர் போகும்போது, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அது வரைக்கும் பார்க்க கூட மாட்டாங்க, பட் நீ என்னை திரும்பி பாரு அப்படின்னு சொன்னோடனே பார்த்த உடனே இவரால் அந்த 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 பார்வைக்கு பதிலே வச்சிருக்க முடியாது, மொத்தமாக அடங்கிடுவாரு. அந்த ஹோல் மோமெண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூ வாண்ட் டு டாக் டு மீ அபவுட்? ஸோ அந்த சீன் வந்து என்னென்னா, ஸோ பேசிக்கலி இப்போ ஏன்னா நிறையா பேர் படம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போது, ஸோ அதாவது இன்சிடென்டலாக பார்த்தோன்னா வந்து பேசிக்கலி ஹீ கமிட்ஸ் அ க்ரைம் இன் தட் மேரேஜ் சீன். அண்ட் நிறைய பேர் கேட்டது வந்து என்னென்னா, இவளை அட்டாக் பண்ண தானே அவர் வந்தார், அதுதானே புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க வந்து அவரை பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமும் அது கிடையாது. பிகாஸ் தட் இஸ் லைக் டிரெக்ட்லி தேர். அது வந்து தற்காப்புக்காக அவர் பண்ணார் அப்படின்றதும் இல்லை, இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஸோ பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை என்னென்னா வந்து அவங்க சொன்னது வந்து அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாருல அந்த ஒரு மேரேஜ் பண்ண ஒரு இந்த வாரணாசியில் அதில் உட்காந்துட்டு, வாட் ஹி டெல்ஸ் இஸ் ஐ வில் கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ். எங்கள் அப்பா கூட வேலை பார்க்க போகிறத நிப்பாட்டுறேன், இந்த அடிதடி இதுக்குள்ளே நான் என்ட்ராக போகிறது கிடையாது. இது பிகாஸ் தட்ஸ் வாட் ஷீ ஹாஸ். ஏன்னா ஷீ இஸ் லைக் த ஒரு பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஒரு புத்திசம், ஒரு புத்தர் அவங்களோட. ஏன்னா அவங்க பிகினிங்லேருந்தே அவங்க கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க புத்தரோட கனெக்டடாக தான் வருவாங்க. ஒரு சாஃப்டான அண்ட் தென் கம்ப்ளீட். ஏன்னா படத்துலேயே ஒரு டைலாக் எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு டைலாகும் இருக்கும், நீ வந்து அவரை வந்து சண்டை செய்கிறது பாவம்னு நினைக்கிற புத்தராக எதிர்பார்க்குற, பட் ஆனால் அவர் சில நேரங்களில் சண்டை செய்கிறது நியாயம்னு நினைக்கிற, தர்மம்னு நினைக்கிற கிருஷ்ணர் அப்படின்றது அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். அது ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் ஐடியாலஜியோட. ஆமாம், உச்சகட்டம் என்னவா இருக்குது என்னுடைய ஐடியாலஜியோட. ஸோ ரெண்டுமே வேறு வேறு ஐடியாலஜிஸ் தான், ரெண்டுமே கடவுள் தான், ரெண்டு பேரோட வேறு வேறு ஐடியாலஜிஸுக்கு அங்கே தான் அந்த கிளாஷ் நடக்குது. ஸோ அதில் தான் வந்து அவங்க வந்து கோவப்படுறதோ அவங்களுக்கு அவரை பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, he is actually ஏன்னா ஜஸ்ட் பிஃபோர் தட் சீன் வென் ஜோஜு கேரக்டர் என்டர்ஸ் தட் வெட்டிங், அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, என்ன இவங்களாம் நீ வந்து டச்லேயே இல்லைன்னு சொன்னியே என்னன்னு கேட்டோன்னா, இவர் அப்பயுமே ஒரு பொய் சொல்லுவார். இல்லை அவர் நான் பார்த்தே ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவார். பட் ஆனால் தட்ஸ் அது பொய் தான். ஏன்னா அவர் அந்த கோல்ட் ஃபிஷ்க்காக அவர் ரீசெண்டாக போய் அவர் கூட ஒரு வேலை ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு அவர் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த விஷயந்தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஈ ஆல்சோ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட். அந்த சீனோட இது அதான், அவர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு கம் அண்ட் எக்ஸ்பிளைன், என்னன்னு கேளு, நான் எதுக்காக வந்து அந்த விஷயத்த பண்ணேன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட நியாயம் எங்கே இருக்குன்னா, நான் போய் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேலை பார்த்தேன், அந்த கோல்ட் ஃபிஷ் பார்த்தேன், பட் ஆனால் நான் வந்து அதை மாற்றி விட்டேன்னு சொல்கிறாருல, அந்த தங்க மீனை வந்து மாற்றி விட்டேன்னு சொல்கிறாருல, அதுதான் அவரோட ரைச்சியஸ்னஸாக இருக்குது. அவர் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் அப்பா கூட வேலை சேர்ந்து வேலை பார்க்கும்போது இவருக்கு அது தப்பாக தோணியிருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும். ஆனால் பிகாஸ் ஆஃப் ருக்மிணி அண்ட் அவர் அந்த ஃபேஸில் இருக்கும்போது he somehow felt this is not right. ஏன்னா I also had a big argument with somebody I was watching this film with. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இல்லை இந்த இடத்துல அவளையே தானே கொல்ல வராங்க, அப்போ இவர் வேறு என்ன பண்ண முடியும், இவர் ஆனால் அது தானே ஆகணும், கொஞ்சம் 1-2 கழுத்து வெட்டத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது அந்த செயலை பொறுத்து மட்டும் கிடையாது, இது அவனுடைய மனநிலையை பொறுத்து. மனநிலை முன்னாடி பண்ணப்பட்ட ப்ராமிஸ்களை பிரேக் பண்ணது, ப்ளஸ் ஓவராலாக வந்து அந்த ஏன்னா ஷீ வாண்ட்ஸ் ஹிம் டு பி ஒன் மேன், அதுவாக மாறிட்டேன்னு சொல்லி தான் அந்த கல்யாணத்துக்குள்ளே வராங்க. பட் he has not. Yes, ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் he has cheated on him. அண்ட் ஒரு ரூத்லெஸ்னஸ் கூட இருக்குல்ல, பாரி கொலை செய்யும்போது. இது வந்து தற்காப்புக்காக ஐயோ நான் 2 பேர் அடிச்சிட்டேன் ஓடிடுவோன்றது கிடையாது. ஆல்மோஸ்ட் அப்பா எனக்கு ஒரு சாக்கு கிடைச்சது வச்சு செய்கிறேன் இந்த 2-3 பேருன்றது போல. ஆமாம், ஏன்னா ஆஃப்டர் தட் he loses the thing. அண்ட் தென் பிகாஸ் ஜோஜுக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட், ஒரு சின்ன ஒரு இது நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 பேரை வந்து he kills there. ஸோ அந்த ஒரு விஷயம், ஸோ அந்த சீன் எழுதும் போது என்னென்னா அவங்களுக்கு டைலாகே வேணாம், பிகாஸ் அண்ட் he tries to justify or explain his திங். அப்போ அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு பார்வை பார்க்குறாங்க, அந்த பார்வைக்கு இவருக்கு பதில் கிடையாது, அவர் வந்து போயிடுறாரு. தெர் இஸ் நோ வாட் எவர் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட்ஸ் நாட் கோயிங் டு ஜஸ்டிஃபை மை ஆக்ஷன். அதனால் ஓகே எனக்கு இதுதான், நான் ஜெயிலுக்கு போய் தான் அவனும் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போகிறாரு. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு தடவை அவர் கேட்பார் திரும்ப அந்த செனோரிட்டா சாங்கில், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனையாச்சு நீ கேட்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஷீ டெல்ஸ் ஓகே. அப்போ அந்த நேரத்தில் அவங்களோட மனநிலை என்ன இருக்குன்னா, வேணாம், ஏன்னா அந்த பிரச்சனையால் தான் வந்து நம்ம பிரிஞ்சு நீ இங்கே வந்திருக்க,
இந்த ஊரில் தான் வந்து ஒரு சிரிக்கவே தெரியாத ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்கள சிரிக்க வைக்க அவன் தம்மம்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களே, அவங்களோட அதே அந்த புத்திசம் அந்த ஒரு ஐடியாலஜியில் பார்க்கும்போது ஷீ ஃபீல்ஸ் ஓகே திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பன் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு கம் ஹியர் அப்படின்ற அந்த ஒரு இதில் அவங்க சாட்டிஸ்ஃபைடு. டில் த எண்ட் ஷீ டசன்ட் நோ வாட் இஸ் தட் கோல்ட் ஃபிஷ் அண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் பிட்வீன் டேட் அண்ட் சன் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேணாம்னு நினைக்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான். நீங்கள் இப்போ அதுதான் செனியோரிட்டா பாட்டு சொல்கிறதுனால எனக்கு அந்த ஹோல் போர்ஷன் ரொம்ப பிடிச்சது. ஆல்மோஸ்ட் நீங்கள் ரிட்ரோன் பேர் வைக்கலனாலும் அந்த ஒரு உணர்வு அது கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு அழகு இருக்கும்ல அந்த மாதிரி பாட்டில் ஒரு 2 பேர் மாண்டாச்சு மாதிரி 2 பேர் மறுபடியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு அன்பு உருவாகுது அப்படின்றதா இருக்கட்டும். இல்லை நீங்கள் நிறைய பழைய பாட்டு யூஸ் பண்ணுறீங்க இந்த படத்தில் வெவ்வேறு விதங்களில் லாட்ஸ் ஆஃப் காமெடி அது வழியாக உங்களுக்கு வருது. ஏன் பிறந்தாய் மகனேன்னு ஒரு இடத்துல வர்ற பாட்டாக இருக்கட்டும், டேடி பாட்டாக இருக்கட்டும், ஈவன் கல்யாண மாலை பாட்டில் அந்த பிட்டு மட்டும் யூஸ் பண்ணி தன்னுடைய மனைவியை பற்றி அவர் பாடுறதா இருக்கட்டும். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்றைய சூழலில் பழைய பாடல்கள் அதிகம் நிறைய இயக்குநர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் ஆரம்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை தான் ஜிகர்தண்டாலேருந்து ஞாபகம் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போது இன்றைய தேதிக்கு டியூ ஃபீல் லைக் அதனுடைய ஒரு அட்ராக்ஷன் முன்ன போல் இல்லையோ? அதை பற்றி நீங்கள் டியூ திங்க் அபவுட் இட் ட்வைஸ் நவ் ஆர்? இல்லை, ஏன்னா நான் வந்து ஜிகர்தண்டாலே பாசமலரோட சாங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும் படம். ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட் டைமாக செனோரிட்டா சாங் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கு. அந்த ஒரு சாங்காக அந்த விஷயத்தை யூஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸிங் தட் சாங்ஸ் இன் தட் சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து எனக்கு என்ன சொன்னால் பிகாஸ் லைஃப் ஒரு க்ளோஸ் டு ஒரு ரியாலிட்டி போகிறதுக்கு அந்த மாதிரி இசை நம்ம எல்லார்ட்டையுமே கலந்து தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம உட்காந்து ஒரு பாட்டு கேட்டுருக்கோம்னா ஏதோ ஒரு பழைய பாட்டு தான் கேட்க போகிறோம். அந்த இடத்துல நம்ம ஒரு கம்போஸ் பண்ண ஒரு பாட்டை போட முடியாது. இப்போ நம்ம அந்த ஏன் பிறந்தாய் மகனே அது சிட்டுன்னு வர்றப்போ இப்போ அவர் வந்து தனியாக உட்காந்துட்டு ஒரு சரக்கு அடிச்சிட்ருக்காரு, ஒரு பாட்டு கேட்டுட்ருக்காருன்னா அவர் ஏதோ பழைய பாட்டு தான் கேட்பார் அவர். ஆனால் அந்த பாட்டு என்னவாக இருந்தால் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் ஒரு சின்ன ஹியூமர் கொண்டு வரும். பட் ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு பழைய பாட்டு தான் இருக்கணும். அங்கே வந்து நம்ம வி கான்ட் கம்போஸ் தட் சாங் அண்ட் அதர். செனோரிட்டா மாதிரி ஒரு பாட்டு யூஸ் பண்ணும்போது கேட்குறேன். செனோரிட்டா வந்து என்னாச்சுன்னா வந்து பேசிக்கலி த ஐடியா வாஸ் நாட் டு யூஸ் செனோரிட்டா. நான் யூஸ்வலாக நான் வந்து எடிட் பண்ணும்போது சில இடங்களில் இந்த மாதிரி இந்த மாண்டேஜ் சாங்ஸ்லாம் வந்து இப்போ பேட்டையிலேயே வந்து இளமை திருமதிய சாங்க்கு வந்து எண்ணினிய பொண்ணுலாவை வச்சு தான் கட் பண்ணியிருந்தோம். ஃபுல் வெர்ஷன்லாம் கட் பண்ணியிருந்தோம். அது கூட அப்போ ஆனால் என்னன்னா அதுதான் வந்து ராஜா சாரோட மேஜிக்கில் அந்த மாதிரி ஒரு சாங் வச்சு கட் பண்ணிட்டோன்னா அதை பீட் பண்ணுறதுன்றது ஒரு இது இருக்கும். அந்த ஸோ பேட்டை அப்போ அவர் பார்த்தப்பே வந்து தலைவரே படம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பாட்டையை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் அனிருத்தையுமே அவர் சொன்னார், என்ன இதோட நீ நல்லா பண்ணிடுவியா அப்படின்லாம் கேட்டு இந்த இடத்துல அதே மாதிரி செனோரிட்டா யூஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஒரு பாயிண்டில் சந்தோஷ் ஆல்சோ ஃபெல்ட் சின்ஸ் தட் வி ஹவ் டைட்டில் திஸ் ஃபில்ம் அஸ் ரெட்ரோ அண்ட் அதில் வந்து ஐ திங்க் ஒரு 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 ஃபுல் இளையராஜா சாங் ஹேஸ் டு பி தேர். அது வந்து இட்ஸ் அ மேண்டேட்டுன்ற மாதிரி தோணுச்சு. மேண்டேட்டுன்றதை விட எனக்கு அது வந்து ஒன்று இருக்கணும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணலாம் எதில் யூஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி ஒன்று பேரே இருக்குது படத்துக்கு. அதனால் அண்ட் பிகாஸ் அவர் ரெட்ரோ டைம் இப்போ நம்ம இங்கே நம்மளோட சூழலில் நம்மளோட ரெட்ரோ இந்த 90s டைம் வந்து வித்தவுட் ராஜா சார் சாங் இட் இஸ் நாட் தேர். ஸோ அதை வந்து ஒரு லைக் ஒரு ஹோமேஜ் ஒரு ட்ரிபியூட். நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? நினச்சிருக்கேன். ஏதாவது படத்துக்கு நீங்கள் முயற்சி செய்து அது சரியா அது ஒர்க் அவுட் ஆகலைன்ற மாதிரி அது ஸ்பெசிஃபிக்காக? இல்லை, ஆக்சுவலி வந்து நான் ராஜா சாரோட பயோபிக் பண்ண வேண்டியது அந்த தனுஷ் சாரோட அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட் அ மீட்டிங்ஸ். அப்போ தான் ஃபஸ்ட்டு போய் நான் ராஜா சாரை மீட் பண்ணேன். தட் மொமெண்ட் வாஸ் சம்திங் என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பயங்கர சர்ரியலான ஒரு மூமெண்ட் அது. பட் ஐ குடன் தட் ப்ராஜெக்ட் டின்ட் நான் பண்ணுற மாதிரி அது அப்புறம் இப்போ அருண் பண்ணுறாரு இல்லையா, அருண் மனுஷன் பண்ணுறாரு. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா அது வந்து ஐ ஃபெல்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இட் செல்ஃப் வாஸ் சம்திங் பட் இட் டிடன்ட் ஹேப்பன். ஸோ மற்றபடி ஐ ஹாவ் ஃபியூ ஸ்கிரிப்ட் வித் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கோ ஒர்க் வித். பட் அதே நேரத்தில் ஒரு பயமும் இருக்குது. பயம்னா பிகாஸ் இஸ் எ லெஜெண்ட். ஐ மீன் அந்த மாதிரி ஒரு மரியாதை கலந்த ஒரு இது இருக்கும் இல்லையா. ஏன்னா அந்த ஒரு விஷயம் இது பத்துமா அப்படிங்கிற மாதிரியா? இல்லை, ஏன்னா சில பேர் இப்போ என்ன சொல்கிறது, இப்போது ராஜா சார் வந்து இட்ஸ் மோர் லைக் ஒரு டிவைன் ஸ்பேஸ்கில் இருக்கார் அவர். ஸோ அங்கே போய் லைக் அந்த ஒர்க்காக உட்கார முடியுமான்ற அது என் மேலே இருக்கிற ஒரு சின்ன இதுதான். லைக் வந்து
பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யா. ஓகே ஓகே. கம்மிங் பேக் டு ரிட்ரோ, அந்த சிங்கிள் ஷாட் சீன் ஆப்வியஸ்லி அந்த கல்யாணம் ஆரம்பத்திலிருந்து அது எப்பேற்பட்ட ஒரு சூழல், ஆல்மோஸ்ட் ஒரு ரெட் வெட்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்க. ஓகே. ஸோ வென் டு யூ டிசைட் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் ஷாட் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவை பற்றி எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். இந்த இடத்துல பர்டிகுலர்லி என்னென்னா சிங்கிள் ஷாட் வந்து இட் கிவ்ஸ் அ ஹை ஃபார் எனி ஃபில்ம் மேக்கர். ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஈவன் அது ஒரு 3 minute ஷார்ட்டாக இருக்கட்டும், 2 minute ஷார்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து அதை ப்ராப்பராக வந்து ஸ்டேஜ் பண்ணி அதை குறைவு பண்ணி அந்த இட் ஆட்ஸ் அ ட்ராமா ஆல்சோ. அது ஒரு ஹை. ஜிகர்தண்டாலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த பாத்ரூமில் போய் ஒருத்தரை சுடுவாங்கள்ல, அது வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் லைக் 3 minutes ஆர் சம்திங். நிறைய பண்ணியிருக்கீங்களா அக்ராஸ் யர் ஃபில்மோகிராஃபி? மகான் கூட மகானில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், அந்த ஒரு 3 minutes இது இருக்கும். அதில் எல்லாமே மகானில் ஆக்சுவலி ஒரு சின்ன ஸ்டிச் இருக்குது அதில். அந்த என்டையர் ஃபைட் சீக்வன்ஸ் வாஸ் நாட் டேக்கன். அது ஒரு 3 சீக்வன்ஸாக வச்சு அதை ஸ்டிச் பண்ணி தான் பண்ணது. ஜிகர்தண்டாவில் பண்ணது சிங்கிள் ஷாட் தான். அது வந்து கேமரா கட்டே கிடையாது. இங்கேருந்து அவர் அந்த பாத்ரூமுக்கு பற்றி சாப்பிட்டுட்டு இருப்பார், போய் அது வரைக்கும் அது ஐ திங்க் less than 3 minutes இருக்கும் அது பண்ணது. அப்புறம் XXL கூட ஒரு டாக்கி, அது இவர் எஸ்ஜே சார் உள்ளே வந்து அந்த ஆடிஷன் வைக்கும்போது ஒரு லென்த்தியான ஒரு டைலாக் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவார். அது வந்து ஒரு சிங்கிள் இது மாதிரி அங்கங்கே இருக்குது. பட் ஆனால் அட் சம் பாயிண்ட் திஸ் இஸ் லைக் ஹியூஜ். இஸ் லைக் 15 minutes சீக்வன்ஸ், கம்ப்ளீட் 15 minutes சீக்வன்ஸ். அண்ட் வி ஆல்சோ தாட் ஸ்டிச் எதுவுமே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி யூஸ் ஆகும். பட் ஆனால் அது ஏன் சிங்கிள் ஷாட்டாக பண்ணணும்னு யோசிச்சேன்னா, நடுவில் ரைட்டிங் சம், இப்போ இதுக்கு முன்னாடி எழுதின ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், மகானாக இருக்கட்டும், ஜெகமே தந்திரமாக இருக்கட்டும், சிங்கிள் ஷாட் பண்ணலாம் அப்படின்றது தோணினாலும் அது ஏன் வைக்கணுன்ற மாதிரி எனக்கு நானே கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தேன். எதுக்கு சிங்கிள் ஷாட் இது இந்த இடத்துக்கு? ஏன்னா சிங்கிள் ஷாட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எடிட்லேயும் அது பிரச்சனையாக வந்து நிற்கும். ஏன்னா வரும்போது வந்து ஏதாவது ஒரு கட்டை வயசு வச்சு அதை வந்து கட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் போகுன்றனால வந்து ஐ மோஸ்ட்லி நவ் ரீசன்ட் பாஸ்ட் 2 scripts லைக் ஓகே சிங்கிள் ஷாட்னா இஸ் தேர் அ நீட் ஃபார் இட்ன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட் டிராஃப்ட்லலாம் வந்து சிங்கிள் ஷாட்டெல்லாம் நான் வைக்கல. அது வந்து ஒரு சாங் நடக்கும், சாங் முடிஞ்சோடனே அது ஒரு சீன் மாறும். சாங்லாம் முடியும் போது எல்லாம் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சாங் முடிஞ்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூம் போய்ட்டு அடுத்த நாள் காலைல கல்யாணன்றனால அவங்கவுங்க ரூம்க்குலாம் போனதுக்கப்புறம் இந்த ஜோஜு கேரக்டர் வந்து சரக்கு அடிச்சுட்டு அவர் பையனை கூப்பிட்டு விடுவார். அப்புறம் தான் திஸ் ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேரியஸ் டிராஃப்ட்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஒரு வாட்டி நான் அதை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜஸ்ட் பிஃபோர் திஸ் சீன், அதாவது மேரேஜுக்கு முன்னாடி பாரின்ற கேரக்டர் வந்து அவரோட லைஃப்பில் எல்லா டிக் மார்க்ஸுமே டன் ஆக்சுவலி. அவர் வந்து எஸ் கம் அவுட் ஆஃப் ஹிஸ் திஸ் வயலண்ட் வேஸ் அண்ட் எவ்ரிதிங். அவர் முன்னாடி இந்த அவரோட பகையாளிகள், எதிரிகள், துரோகிகள் எல்லாரையும் வர வச்சு இஸ் கிவிங் அன் ஸ்டேட்மெண்ட் டெல்லிங், இனிமேல் நான் உங்கள் வழி வரமாட்டேன், நல்லா எழுதி வச்சு படிச்சுட்டாரு. ஆமாம், நம்மளோட உறவு இதோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா கூடயும் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் இத்தனை வருஷமாக லவ் பண்ண ருக்மணியை கல்யாணம் பண்ண போகிறாரு. ஸோ லைஃப் லுக்ட் ஸோ sorted for him in that moment. And 15 minutes later his life is like totally turned around. அதுக்கப்புறம் தான் அவர் நினச்ச அந்த வாழ்க்கை வந்து 15 நிமிஷத்தில் வேற எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஒய் நாட் தட் 15 minutes கேன் பி ஷோன் 15 minutes இட் செல்ஃப். ஒய் நாட் தட் 15 minutes ஆஃப் his லைஃப் கேன் பி ஷோன் இன் ரியல் டைம். ரியல் டைமாக 15 நிமிஷமாக காட்டலாமே அப்படின்ற மாதிரி தோணுனப்போ தான் ஐ ஃபெல்ட் ஓகே திஸ் ஹேஸ் அ மோர் மீனிங் டு பி டேக்கன் அ சிங்கிள் ஷாட். அதனால தான் இப்போ அந்த ஷார்ட்டோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாப்பியாக ஒரு வெட்டிங் ரிசப்ஷனில் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க சந்தோஷமாக நின்றுட்டு இருப்பார். எண்டில் வந்து அது டோட்டலாக வந்து அவரோட லைஃபே டான்ஸ் பிட் எல்லாம் வேறு வரும். ஆமாம், தலைகளாக மாறிடுது. ஸோ அதனால ஐ ஃபெல்ட் இது வந்து அண்ட் டெக்னிக்கலி ஆல்சோ இட் டிமாண்டட் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசினப்போ இது ஒரு சரி ஒரு பீச் வெட்டிங் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா தூத்துக்குடி அப் அண்ட் டவுன்லாம் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அப் அண்ட் டவுன் வந்து இல்லை, நான் பீச் வெட்டிங்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு தோணுச்சு. எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லைன்ற மாதிரி எனக்கு வந்து பண்ணும்போது, ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பீச் வெட்டிங்னா ஓப்பன் ஸ்பேஸு, இங்கே ஸ்டேஜ் இருக்க போது மேபி அந்த டைனிங் ஏரியா கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ கேமரா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் போக போகிறோம். ஸோ தட் இஸ் நாட் மச் ஆஃப் ஒரே லெவலில் இருக்கும்போது அந்த எக்ஸைட் வரலப்போ ஸ்ரேயாஸுமே சொன்னார் இல்லை லெவல்ஸ் வேறு போச்சுன்னா இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா சிங்கிள் ஷாட் அப்படின்றப்போ வந்து 15 minutes வந்து சும்மா நம்ம அந்த ஃபாலோலே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அது ஸ்டோரியாக ஏதாவது ஒன்று மூவ் ஆகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அது டைலாக்ஸ் அதனால் அப்போது சரி கல்யாண மண்டபத்தில் பண்ணலாம். ஸோ அந்த கல்யாண மண்டபத்தில் மேலே ஒரு டெரஸ் இருக்கணும், இந்த ரிசப்ஷன் ஏரியா இருக்கணும், கீழே வந்து டைனிங் இருக்கணுன்ற மாதிரி கல்யாண மண்டபம் பார்க்க ஆரம்பித்தோம்.
ஸோ அண்ட் வி காட் ஒன் குட் பிளேஸ். அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜிங்க்கு அதாவது கேமரா எப்படி மேலே போகுது, கேமரா எப்படி கீழே வரப்போகுது, எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்க போகிறாங்க, யார் கேமராவை கைமாற்றி விட போகிறது யார், அண்ட் ஸ்டண்ட் டீம் வந்து கீழே ரெடியாக இருக்கணும். இங்கே ஷெரீஃப் மாஸ்டர் வந்து மேலே நடுவில் சந்தோஷ் ஆக்டிங் வேறு ரொம்ப சந்தோஷ் அது இருக்குது, எல்லாமே இருந்துச்சு. அவர் நினச்சிருப்பாரு என்ன ஆட சொன்னீங்க பாட சொன்னீங்க, இந்த சிங்கிள் ஷாட்டில் வேறு நான் அப்பப்போ வந்துட்டு போனோம். அவர் கரெக்டாக எக்ஸிட் ஆனோம், அதெல்லாம் சூப்பராக பண்ணார். ஏன்னா வி ஹேட் அ வெரி எக்ஸ்டென்சிவ் ரிஹர்சல்ஸ் ஃபார் இட். ஆனால் இதுக்கு நாங்கள் கட்டவேசியே எடுக்கல. இந்த 15 மினிட்ஸ்க்கு வந்து தெர் இஸ் நோ ஒரு ஆப்ஷனாக ஒன்று வச்சுக்கலான்ற மாதிரிலாம் எதுவும். ஏன்னா அது பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே டிசைட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்டிச் வாஷன் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே 15 மினிட்ஸ் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுவாங்கள்ல, அது வந்து இட்ஸ் குவைட் ஈஸி நோ. இப்போ வந்து இப்போ அவர் நடந்து போகிறார் இல்லையா, நடந்து போயிட்டுருக்காரு, அந்த படியில் தாண்டும் போது ஜஸ்ட் ஒரு வாலில் நீங்கள் லைட்டாக ஒரு வைப் பண்ணிங்கனாலே அடுத்த பாயிண்ட் அங்கேருந்து நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஸ்டிச், இட் வில் லுக் லைக் அ சிங்கிள் ஷாட். பட் ஆனால் இது வந்து வி ஃபெல்ட் ஸ்டிச் கூட இருக்கக்கூடாது, இது எல்லாமே வந்து சிங்கிள் ஷாட்டாக தான் பண்ணணுன்றதுல எவ்ரி ஒன் வாஸ் வெரி கீன். நீங்கள் இது அடலசன்ஸ் பார்த்தீங்களா? யா ஸோ தட் வாட் டிட் யூ திங்க் ஆஃப் இட்? யா நான் இந்த ரீசனிங் யோசிச்சு பார்த்தேன், அது எனக்கு சரியாக ஒரு போல் ஒய் சிங்கிள் ஷாட் அப்படின்றது. ஆனால் அது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த சிங்கிள் ஷாட்டோட விஷயங்கள் எல்லாமே. பட் ஒய் இட் இஸ் நோன் அஸ் சிங்கிள் ஷாட்ன்றது எனக்கு தெரில, அது நீங்கள் புரிஞ்சா சொல்லுங்கள். இல்லை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவங்க முதல் முறை அரெஸ்ட் ஆகுற அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எனக்கு அந்த ஊரை டக்குன்னு நம்ப முடிஞ்சு. இவங்க எல்லாம் நிஜமானவங்க, நிஜமாவே ஒரு போலீஸு, நிஜமாவே இல்லாட்டி அந்த ஒரு சினிமா தன்மையில் நம்ம அப்பப்போ வெளியே வந்துட்டு போவோம்ல புது புது ஷார்ட்ஸ்குள்ளே. இது அப்படியே உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கும் ஒரு பெரிய டைம் இல்லை. எனக்கு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் எபிசோட் ரொம்ப பிடிச்சது, அந்த 3வது. அது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே பிரேக்கே கிடைக்காம 1 மணி நேரம் இன்டராக்ட் பண்ணுறாங்க ஒருத்தரோட ஒருத்தர். ஐ திங்க் 4வது அந்த குடும்பம் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு அண்ட் ரொம்ப ட்ராமாட்டிக்காகவும் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இட்ஸ் நாட் லைக் சரி சிங்கிள் ஷாட் வைக்கிறோன்னு சொல்லிட்டு யாரோ உட்காந்து அப்படி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வேடிக்கை பார்க்குற தன்மையும் இல்லை. திங்ஸ் ஜஸ்ட் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் எபிசோட் அந்த லாஸ்ட் எபிசோட் வாஸ் அந்த ட்ராமா கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு 2 வந்து ஐ ஃபெல்ட் கொஞ்சம் நேரம் அப்படி போயிட்டே இருந்துச்சு. புரியுது. பட் ஆனால் அந்த மற்ற 2 இட் ஹேட் த மொமெண்ட்ஸ். ரைட். அண்ட் அந்த 4வது எபிசோடில் நான் எந்த அளவுக்கு கண்ணு ஒரு மாதிரி தேங்கிக்கிட்டே அதை பார்த்துட்டு இருந்தேனோ, உங்கள் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட எனக்கு பிரிட்டி மச் தட் வாஸ் த டாமினன்ட் எமோஷன். 1-2 ஜோக்ஸ் எல்லாம் அங்கே வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பட் அப்படி இருந்தால் கூட சம்திங் சீம்ட் வெரி, இது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தேன், இதில் ஏதோ ஒரு பெரிய ஆழமான ஒரு சோகம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை, சம்திங் ஒரு மட்டமான ஒரு உலகம் இது ஆக்சுவலி. ஏன்னா ஒருத்தன் வந்து 28 வயசு 30 வயசு வரைக்கும் ஒருத்தன் சிரிக்கவே இல்லை அப்படின்னா அப்போ இது எப்பேற்பட்ட உலகமாக இருக்கும். அவனை அதை சிரிக்க வைக்க முடியல. இட்ஸ் அ ஹாரபிள் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐ ஃபவுண்ட் இட் டு பி அ வெரி ஐரானிக்கல் ஃபில்ம் இன் தட் சென்ஸ். சிரிப்பை பற்றின படம், ஆனால் என் கண்ணெல்லாம் தேங்கிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் அவங்கெல்லாம் சிரிக்கும் போதும் என்னுடைய ஒரு எமோஷன் பிரிட்டி மச் அதுவாகத்தான் இருக்குது. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, எங்கேருந்து பிடிக்கிறீங்க இந்த ஐடியாலாம்? ஏன் கேட்குறேன்னா, ஈவன் சம்திங் லைக் அயன் ஹேண்டுன்னு சொல்லி ஒரு பையன் அவன் இழக்கிறான், அவனுக்கு லிட்ரலாக ஒரு அயன் ஹேண்ட் வருது, அது தனியாக இருக்குது. இவன் இங்கே கையாடிட்டு இருந்தா சீரியஸாக ஒன்று போயிட்டுருக்கு, அது பாட்டுக்கு இப்படி. அண்ட் ஐ வாஸ் லைக் ஃபக் தீஸ் ஆர் சச் ஒரிஜினல் மூமெண்ட்ஸ். இது வந்து நான் இதை எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையான்ட்டு. அது அப்படி ஏன்னா ஃபர்ஸ்ட் யூ கீப் கமிங் அப் வித் தீஸ் ஃபேசினேட்டிங் ஐடியாஸ். ஐ திங்க் உங்கள் ஃபில்மோகிராஃபி பூராக எனக்கு அந்த லாஃப்டர் அப்படின்ற மேட்டர் இருக்குல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கேப்ஷனாக இந்த படத்துக்கு வந்து லவ் ஆஃப்டர் வார் அப்படின்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்போ எல்லோரும் படத்தோட இல்லை பிஃபோர் ரிலீஸ் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும் போதோ இல்லை வந்து கேட்கும் போதோ என்ன படம் எதை பற்றி லவ் ஸ்டோரி, பட் வாட் இஸ் ஒன்லைன் ஆஃப் த ஃபில்ம்னா இட்ஸ் லவ் ஆஃப்டர் வார்ன்றதை சொன்னோம். ஸோ மெனி பீப்புள் ஐ மீன் இட் வாஸ் அந்த பர்செப்ஷன் இது வந்து காமெடி நிறையா இருக்கும் அப்படின்றது இல்லை. ஆக்சுவலி இதில் காமெடி ரொம்ப கம்மி தான். இந்த ஸ்கிரிப்டாகவே வந்து இட் இஸ் நாட் ஒரு ட்ராஜடி மாதிரி தான் இருக்குது. காமெடியாக ஒன்று சிரிக்க வைக்கிற மாதிரி மொமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த லாஃப்டர் அஸ் அன் எமோஷன், அந்த சைக்காலஜி பிஹைண்ட் லாஃப்டர் அண்ட் சைக்காலஜி பிஹைண்ட் வார், இது ரெண்டையும் அண்ட் லவ்வோட டீப்பர் ஒரு சின்ன டீப்பரான ஒரு ஸோ இந்த 3 எமோஷனோட ஒரு டீப்பர் அனாலிசிஸ் தான் இந்த படம் பண்ணணுன்றது தான் விஷயம். அதில் மெயினாக அந்த லாஃப்டரோட எமோஷன் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக நான் அதுதான் சென்டர் பண்ண. ஏன்னா வந்து லவ் லாஃப்டர் வார்னு போட்டு அது லாஃப்டர் ஏன் சென்டரில் வச்சோன்னா தட் ஹோல்ஸ் த சென்டர் ஆஃப் திஸ்
entire character and the entire things that happening in the film. So that takes the center stage. It starts with love, and there is a lot of war in that, but all comes to a point. The சென்டராக சொல்ல வர விஷயம் வந்து என்னன்னா, இட்ஸ் அபவுட் லாஃப்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு டீப்பர் அனாலிசிஸ் ஆஃப் ஆர் த சைக்கி பிஹைண்ட் அ லாஃப் ஆர் அ ஸ்மைல், அது வந்து என்ன அப்படின்றது தான். ஏன்னா அதுக்கான விதை எங்கேருந்து வருது? லைக் வை டிட் யூ ஃபீல் எவர் தட் சரி இந்த சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து கொஞ்சம் ஆராய்வோம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அது எப்படின்னா, ஆஸ் வி கோ ஃபார் த டிராஃப்ட்ஸ் தான். இப்போ வந்து என்னன்னா, இந்த ஸ்டோரியோட பிளாட் பாயிண்ட்டாக ரொம்ப ரொம்ப பேசிக் ஸ்டேஜில் அப்போ இருந்தது வந்து ஒரு ஒரு கேங்ஸ்டர், ஒரு ஒரு வயலண்ட்டான ஒரு ஆள் ஒரு பொண்ணுக்காக ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஹீ கம்ஸ் அவுட், பட் ஹீ பிரேக்ஸ் தட் ப்ராமிஸ். அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஹீ கோஸ் அஸ் தட் லாஃப்டர் தெரபிஸ்ட் மாதிரி ஒரு இது பண்ணுறாருன்றது. பட் ஆனால் அவருக்கு இன்டர்னலி அந்த ஜோக்லாம் ஏறாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் ஒன்று. பாபி சிம்மா மாதிரி ஜெகதண்டா கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாலாம் சிரிப்பு வராது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு ஆளாக தான் வச்சுருந்தது. பட் ஆனால் அது பத்தாமல் இருந்து அதுக்குள்ளே ஒரு டீட்டெயிலிங் போகும்போது தான் வந்து இந்த கேரக்டர் கருவாகவே மாற ஆரம்பிக்குது. அதுவே வந்து ஒரு ஓகே இதுதான் ஆக்சுவல் ஸ்டோரியோட இதாக எனக்கு பட்டுச்சு. இதுதான் தட் எக்ஸைட்டட் மீ மோர். ஓகே இதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு மற்றது எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன். இப்போ வந்து ஒரு கல்ட் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வந்து இவங்கெல்லாம் ரிங்கில் இறங்கி சண்டை போட வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள், அதெல்லாமே இட் ஆல் எக்ஸைட்டட் மீ. பட் ஒரு டீப்பர் டைவ் பண்ணால் இன்னும் எக்ஸைட் பண்ண வருது வந்து இந்த எமோஷன் தான் எனக்கு தோணுச்சு. அந்த இவர் நீங்கள் அந்த சிரிப்பு பற்றி பேசும்போது மிஸ்டர் சூர்யா கண்ணாடியை பார்த்துக்கிட்டே நடிக்கிற மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மூமெண்ட். பெரிதும் நம்ம நட்சத்திரங்களை வச்சு நம்ம சினிமாக்குள்ள இந்த மாதிரி மூமெண்ட்ஸை நான் யூஸ்வலாக பார்க்கறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எங்கன்னா வேற ஒருத்தங்களை சார்ந்து ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும்ல. பட் இந்த இடத்துல ஒருத்தன் கண்ணாடியை பார்த்து தானே ஆல்மோஸ்ட் என்ன ஒரு டாக்ஸி டிரைவர் பார்க்க அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இல்லை. இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு ஜோக்கர் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கலாம். சிரிப்பே வரல, ஆனால் எப்படியோ வாயகையே கிழிச்சிக்கிட்டு சிரிக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு. கேன் யூ டெல் மீ அபவுட் அந்த சீன் உருவாக்குதலும் இவருடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தும் இதில் ஜோக்கர் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கா? நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, என்னன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஜோக்கர் ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போது அந்த ரெஃபரன்சஸ்லாம் இப்போ நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் தான் திங்கிங். ஆமாம், அவனும் ரொம்ப உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த மூமெண்ட் இருக்குது. பட் ஆனால் நான் எழுதினப்போ வந்து எப்படின்னா, ஒரு இதில் வந்து இவன் கண்ணாடி முன்னாடி நின்று இ ட்ரைஸ் டு ஆக்சுவலி ஸ்மைல். ஓகே என்ன, ஏன்னா ஏன் நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வர மாட்டேங்குது, நம்ம ஏன் நம்மளால சிரிக்க முடியாது? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன நிறைய அளவச்சிட்ட, பட் இந்த ஊர்க்காரங்களே சிரிக்க வச்சு ஏமாத்தாமன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இவர் வந்து இஸ் போசிங் ஹிம்செல்ஃப் அஸ் ஒரு லாஃப்டர் தெரபிஸ்ட் மாதிரி இஸ் போசிங். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீனில் வந்து ஹி ஒன்ட் பி ஏபிள் டு டெல் ஜோக் ஆல்சோ. ஏன்னா உங்களுக்கு உள்ளே வந்து அந்த எமோஷனே இல்லைன்றப்போ ஒரு ஜோக்கை சொல்கிறதுக்கும் ஒன்று வேணும்ல. அதை ஹார்ட்ஃபெல்ட்டாக அவரால் சொல்ல முடியாமல் தான் இருக்கும். அதுதான் தே வில் ஆல்சோ ட்ரை டு அவர் பக்கத்தில் வந்து சொல்லி கொடுப்பாரு. இதை சொல்லுவாங்க, இவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. இவங்க சொல்லுவாங்க என்ன எப்போ ஜோக் சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஸோ அவருக்கு வராது. ஸோ இப்போது அவர் வந்து அவங்கள ரீச் பண்ணிட்டாரு, ருக்மணியை ரீச் பண்ணிட்டாரு. அண்ட் he has also planted the thought that நான் வந்து லாஃப்டர் தெரப்பி ட்ரைனிங் போனேன், எல்லாமே பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க சொல்கிற ஒரே பாயிண்ட் வந்து இந்த ஊர்க்காரங்களே சிரிக்க வச்சிரு ஏமாத்தாமன்னு சொல்லும் போது அதை அவர் வந்து வேலிடாக பண்ணணுன்னு தான் முயற்சி பண்ணுறாரு. ஸோ சைக்கலாஜிக்கலாக அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு அவர் சிரிக்கணும். ஸோ ஃபார் இன் இஸ் லைஃப் he has not tried that. ஆனால் அந்த பைக்கில் வர சீனும் ரொம்ப இது ரெண்டுத்துமே நம்ம ரொம்ப சிமிலர் சீன்ஸாக பார்க்கலாம். ஒன்று முயற்சி பண்ணுறாரு வரல, இது வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. வருது அந்த ரெண்டுத்துலையுமே ஒரு விதமான கண்ணாடி, அந்த கண்ணாடியில் இவர் மட்டும் இருப்பார், பட் இந்த முறை இந்த கண்ணாடியில் இவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்குது. Do you want to talk to me about cracking the performance இந்த ரெண்டு காட்சிகள்? ஸோ பேசிக்கலி நம்ம அந்த இன்டர்வலில் வர அந்த பைக் வந்து ஸ்கிரிப்டாகவே நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சூர்யாஜிட்ட பேசும்போது. ஏன்னா இந்த ரெண்டு மொமெண்ட்டுமே இட் நீட்ஸ் அ வெரி டீட்டெயில்டு ஃபைனர் பர்ஃபார்மன்ஸாக வந்து சில விஷயங்கள் வேணும். இப்போ ஏன்னா இப்போ இன்டர்வலில் வரதே வந்து என்னென்னா, இது வந்து ஒரு உள்ளே இத்தனை நாளாக தேங்கி வச்சுருந்ததோ இது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உடைப்பட்டு வெளில வருது அந்த எமோஷனு. டேம் பிரேக்கிங் பட் ஆனால் ஸ்லோவாக வருது. அது கான்வி லைக் ஓகே டப்புன்னு அவர் பண்ணிட முடியாது. ஸோ அவர் அறியாமல் ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு, அவர் இஸ் ஃபோர்ஸிங் ஹிம்செல்ஃப் டு ஸ்மைல் அண்ட் இஸ் நாட் ஏபிள் டு டூ. நவ் தட்
எமோஷன் ஆக்சுவலி கம்ஸ் இன். அது உடச்சிக்கிட்டு வெளியே அது அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு சீப்பு ஆகிற மாதிரி அவருக்கு அந்த எமோஷனே வர மாதிரி. அதுவுமே வந்து அவர் வந்து ஹீ ரியலைசஸ் ஒன்லி ஆஃப்டர் ஷீ டெல்லிங். அவங்க சொல்லுவாங்கள்ல, என்னடா நீ சிரிச்சா அழகாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம்னா அவர் மிரரில் பார்ப்பார் அவரை ஃபஸ்ட் டைமாக அந்த இதை பார்ப்பார். அது வரைக்கும் வந்து அது ஒரு ரொம்ப ஒரு இன்டர்னல் எமோஷனாக வெளில வந்துட்டு இருக்கும். ஸோ அது நாங்கள் ஸ்கிரிப்ட் ரீடிங், ஏன்னா நிறைய இப்போ சூர்யா சார் கூட வந்து ப்ராசஸாக என்னென்னா எனக்கு அதுவுமே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாகவே எல்லா ஆக்டர்ஸ்குள்ளேயும் ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் மாதிரி ஒன்று வைப்போம். பட் இது ரொம்ப டீட்டெயில்டாக வச்சோம். ஒரு 3 நாள் வந்து டெடிக்கேட்டடாக உட்காந்து சீன் பை சீன் பேசி பெர்ஃபார்மன்ஸாக எப்படி இருக்க போகுது, அவர் எப்படி அந்த சீனை கன்சீவ் பண்ணுறாரு, நான் எப்படி அதை கன்சீவ் பண்ணுறேன். வி ஆல்சோ ஹேட் ஒன் ஆக்டிங் ட்ரெயினர் சூரின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் சூர்யா சார் சொன்னார் அவர் வரட்டும், அவர் இருக்கட்டும். ஸோ ஈ டுக் இன்புட் ஃப்ரம் ஹிம் ஆல்சோ, லைக் வந்து இது எப்படி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து வி ஹேட் அ லாங் ஒரு 3 day டிஸ்கஷன் முடிஞ்சப்பே வந்து இந்த சீன் ஐ டோல்ட் இட் ஷுட் ஸ்லோலி கம் இன். அதாவது வந்து அவர் அறியாமல் வர்றது வந்து இருக்கணுன்ற மாதிரி. ஸோ ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் சீன். அண்ட் அதை நாங்கள் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து 3வது நாளே அதை எடுத்துட்டோம். அந்த சீன் எடுத்துட்டோம். பட் இட் வாஸ் சூப்பர். ஏன்னா இது ஒரு ஆக்டருக்குமே ரொம்ப ஒரு புதிய அனுபவம்ல. ஆமாம், ஏன்னா ரேர்லி டு யூ கெட் தி சான்ஸ் டு டூ தீஸ் திங்ஸ். இது வரைக்கும் சிரிக்காத ஒருத்தன் முதன் முறை சிரிக்கிறான் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா அதே மாதிரி அதில் மற்ற காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. இப்போ இந்த சீன் தான் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் மூமெண்ட்டு. கரெக்ட். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ நேரம் இருக்கு இல்லையா, அது எடுக்கிற சீன் எடுக்கிறப்பெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு டான்ஸ் ஆடும்போது ஃபார் எக்ஸாம்பிள், ரைட். இப்போ அதுவும் சூர்யா சாருக்கு எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், ஸ்மைலிங் ஐஸ் இருக்கும் அவருக்கு. ஆக்சுவலி உள்ளுக்குள்ள ஹாப்பியாக இருந்தாருன்னா அந்த கண்ணிலே அந்த சந்தோஷம் லைட்டாக தெரியும். நான் அதெல்லாம் சொல்லுவோம், சார் உங்கள் கண் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்குன்னா அவர் ஓவராக பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவர். ஸோ அதுக்குன்னே நாங்கள் ஆள்லாம் வச்சுருந்தோம். ஏன்னா சம்டைம்ஸ் ஈவன் ஐ மைட் ஆல்சோ மிஸ். சிரிப்பு வராத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோ. இல்லை, மானிட்டரில் பார்த்துட்டு இப்போ நம்ம சீன் எடுக்கும்போது ஓகே எனக்கே சில நேரத்தில் இந்த சீன் ஓகேன்ற மாதிரி தோணிடும். செமையாக இருக்குது, பண்ணிடலாம், ஓகே சார்னு சொல்லும் போது அப்புறம் அந்த சொன்னேன் இல்லையா அந்த ஆக்டிங் ட்ரெயினர் சூர்யா, அவரோட வேலையே இந்த மானிட்டர் சாரோட ஷாட் இருக்கும்போது சிரிக்கிறதா இல்லைன்னு பார்க்கறது தான். அதுவும் வாய் வழியாக மட்டும் கிடையாது. அது எல்லாம் மொத்தமாக அந்த முகத்தில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் சில சீன்லாம் நிறையா ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லும் போது இவர் மெதுவாக வருவார். இல்லை லைட்டாக சிரிச்சிட்டார் பாருங்க அப்படிம்பாரு. பார்த்தா மைன்யூட்டாக இருக்கும். அப்புறம் திரும்ப ஒன் மோர் போவோம். இந்த மாதிரி இது மற்ற சீன்ஸுக்கு. ஸோ இந்த 2 சீனுக்கு ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். பட் ஆனால் இப்போ அந்த இன்ட்ரோல் அந்த பைக் ஷாட்டுக்கு ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் பிகாஸ் வி ஹவ் டோல்ட் ஹிம் கிளியர்லி தட் இதை தான் எடுக்க போகிறோம் நாளைக்கு அப்படின்றனால வந்து ஹி செட் ஓகே. அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்தோடனே அதை எடுத்தோம். ஸோ சூப்பர், லைக் வந்து அதை வந்து நிறையா டேக்ஸ் வி ஹேட் லைக் 2 கேமரா செட்டப் அண்ட் தென் அந்த பைக் ட்ராவல் அப்படியே எடுத்துருந்தோம். அது ஒரு மாதிரி சூப்பராக வந்துச்சு. இந்த நெக்ஸ்ட் இந்த மிரர் சீன் தான் வந்து திடீர்னு ஒரு நாள் அன்பிளான்டாக நான் கேட்டேன். நான் இப்போ ஏன்னா ஒரு 8 o'clock வரைக்கும் ஷூட் போகுன்ற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். பார்த்தா ஒரு 7 o'clock முடிஞ்சிச்சு. அந்த சீன் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ரேயாஸை கேமராலாம் வைக்க சொல்லிவிட்டு அவர் சார் வந்து சொன்னேன், சார் அதை எடுத்துடலாம் சார்னு சொன்னோன்னா அவர் எதுன்னு கேட்டார். அந்த மிரர் முன்னாடின்னு சொன்னபோது ஏன்னா சின்ன சீன் தானே சார்ன்ற மாதிரி நான் சொன்னேன். அவர் சொன்ன சின்ன சீன்லாம் கிடையாது, அதுக்கு வந்து எனக்கு டைம் வேணும், எனக்கு வந்து நாளைக்கு எடுக்க போகிறீங்கன்னா சொல்லுங்கள், ஐ வில் ப்ராசஸ் இட் டுடே, ஐ வில் டூ சம் ஒர்க் அண்ட் தென் தாட் ப்ராசஸாக ஐ வில் ஜஸ்ட் ஒர்க் ஆன் தட் சீன் அண்ட் டுமாரோ வில் டேக்குன்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்போ எனக்கு வந்து ஏன்னா அவர் என்கிட்ட கேட்டார், சரி இது எப்படி நீங்கள் ஏதாவது பண்ணி காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. என்ன மாதிரி ஒருத்தன் ட்ரை பண்ணுறான் பட் வரலன்றது எப்படி ஹவு வில் யூ டூன்னு நான் சொன்னேன். சார் சத்தியமாக எனக்கு சும்மாவே நடிச்செல்லாம் காட்ட வராது அண்ட் இந்த மாதிரி நடிக்கிறது எனக்கு. அதே மாதிரி எனக்கு ஆக்சுவலி இப்போ அவர் கேட்டார் ரெஃபரன்சஸாக கேட்டப்போ எனக்கு இட் டிடன்ட் ஸ்ட்ரைக். ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் அந்த ஜோக்கர் இது ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ ஐ ஜஸ்ட் டோல்ட் இல்லை சார் இவங்க அந்த கேரக்டராக உள்வாங்கிட்டு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா. ஸோ ஐ வாஸ் ஸோ கீன் டு சி வாட் ஹேஸ் கான் இன் டு ஹிஸ் மைண்ட். அந்த தாட் ப்ராசஸாக என்ன யோசிச்சு வந்து இதை பண்ண போகிறாரு அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஸோ தென் ஹீ கேம் அட் தட் டைம், கேமரா எவ்ரி திங் வாஸ் செட். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, என்ன சொன்னேன்னா ஒரு 40 seconds தான் வேணும், இதுக்கு ஒரு less than a minute தான் அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கணும். அப்போ ஹீ ஜஸ்ட் டோல்ட் நான் ஒரு ஃப்ளோவில் பண்ணுறேன், அது வந்து நீங்கள் அது ஒரு டேக் நம்ம வந்து கட்டலாம் சொல்லாமல் நீங்கள் எடுக்கலாம், அதுக்கப்புறம் கட்டாவே வேணுமான்ற அப்போ டிசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னார் அவர். நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு சிங்கிள் கேமரா தான் எடுத்தோம். அது சிங்கிள் கேமரா செட்டப் வச்சுட்டு நான் வந்து இந்த ஒரு சும்மா ரெஃபரன்ஸுக்கு சும்மா ஒரு ட்ராக் ப்ளே பண்ணி விட்டேன். அந்த மூடு எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு ட்ராக் ப்ளே பண்ணி விட்டோம். தென் ஹீ ஜஸ்ட் வாக்ட் இன் டு த மிரர் அண்ட் தென் ஹீ டிட் ட்ராக். இது கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு OST-லேருந்து OST-லேருந்து ஒரு ட்ராக் ஒன்று. லைக் வாட் வாஸ் த மூட் ஆஃப் த ட்ராக்?
ஒரு பியானோ ட்ராக் தான், ரொம்ப ஒரு மெலோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். அந்த ட்ராக் நேம் மறந்துருச்சு. ஐ திங்க் இது டேஷ் ஆஃப் த செவன் செவன் இதுதான் அந்த அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் லைட் ஆஃப் த செவன் நினைக்கிறேன். லைட் ஆஃப் செவன், கரெக்ட். போவோ அப்படியே ஒரு ஒப்பரா மாதிரி மாறும் அது. அந்த ட்ராக்கோட பிகினிங் தான் லைட் ஆஃப் செவன் தான். ஸோ அது ப்ளே பண்ணி விட்டோம். ஸோ he just walked into the mirror and then he performed that. ஸோ இட் வாஸ் அ சூப்பர் மொமெண்ட் ஃபார் மீ. எனக்கு வந்து ரொம்ப இப்போ நினச்சாலும் வந்து ஐ என்ஜாய் தட் மொமெண்ட். அதாவது டு see that whatever we wrote, how an actor is turning that into a ஒரு மெமரபிள் பர்ஃபார்மன்ஸாக how it turns out அப்படின்றது. அண்ட் everybody who was seeing that felt the same thing. எனக்கு ஒன்று சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்பேசஸ் இல்லை, இது எல்லாத்தையும் நம்ம பேசுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இது ரொம்ப பர்சனல் ஸ்பேசஸ் லார்ஜ்லி இல்லை. இது இந்த தனி மனிதனுக்கு சிரிப்பு வருதா வரலையா, அவனுடைய பிரச்சனை என்ன, அதுக்குள்ளே அணுகிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். அண்ட் தென் இது என்டையர்லி ஒரு வேற ஒரு உலகத்துக்கு மாத்துறீங்க. இது வரைக்கும் இது ஒரு நிஜமான ஒரு உலகம் போல தெரியுது. திடீர்னு இந்த ஒரு உலகம் வந்து எனக்கு தெரியல, இது ஒரு கற்பனை உலகமா டிஸ்டோப்பியனா இருக்கு. இல்ல ஆல்மோஸ்ட் ஒரு கிளாடியேட்டர் அரேனால போய் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று நடக்குது, பார்க்குறவங்க எல்லாம் ஹைனாஸ் மாதிரி, திடீர்னு வெள்ளைக்காரங்களாம் வந்து ஏதோ ரசிச்சுக்கிட்டு, இது ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க how did you make sense of them both together in one film? இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிஜத்தன்மை, ஒரு யதார்த்தம், யூனோ உள்வாங்கி எனக்கு சிரிப்பு வருதா வரலையான்னு அந்த பர்சனல் ஸ்பேஸில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். அங்கேருந்து சரி வாங்க இது ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஒன்று நடக்குது, அந்த உலகத்தில் தூக்கி போடுவோம் அவங்கள அப்படின்ற ஒரு விஷயம். டியூ வாண்ட் டு டாக் டு மீ அபவுட். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரெண்டு வெவ்வேறு உலகங்களாக பார்க்குறீங்களா? இல்லை, அது எப்படின்னு எவ்வளோனா, அதாவது இப்போ அந்த அந்தமானுக்கு போகிறாங்க இல்லையா, அந்தமானுக்கு போகிறப்போ அந்த ரெண்டு தீவு சொல்கிறோம்ல, ஒன் இஸ் லைக் த பிளாக் ஐலாண்ட், அது வந்து ராயல் எஸ்டேட் அப்படின்றது. ஸோ ராயல் மீன்ஸ் த ஹைனஸ், த கிங், சர்வாதிகாரி. அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து தே ஆர் யூஸ் டு திஸ், அதாவது வந்து அந்த ஒரு அந்த சர்வாதிகாரத்துலேயும் அந்த கிங் அந்த இதுலேருந்தும் எல்லாரையும் வந்து அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்கள வந்து ஒரு ஸ்லேவ்ஸாகவும் ஒரு மிருகங்கள் மாதிரி பார்க்குறதுக்கு தே ஆர் யூஸ் டு தட் திங். நான் பிளாக் ஐலாண்ட் வந்து ஒரு டார்க்கர், அதாவது வந்து இதனால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒரு, இதனால் அவங்களுக்குள்ளே வந்து ஆக்சுவலி சந்தோஷம் சரிப்பா என்னென்னே தெரியாமல் பல வருஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட ஒரு இன்டர்னல் ஸ்பேஸ் வந்து ஒரு டார்க் தான். ஸோ அது தே ஆக்சுவலி ஐ நேம்ட் இட் அஸ் பிளாக் ஐலாண்ட் மாதிரி. ஸோ ரெண்டுக்கும் ஸோ he is coming to Black Island in search of his love, and then there is one guy coming and taking him to that royal zone. ஸோ அவர் வந்து அந்த ஜோன் போயிட்டார். அவருமே கொஞ்சம் ஒரு பாயிண்டில் he will be like comfortable in that zone. அவங்க கூடலாம் ஃப்ரெண்டாயிருவார் அவர். அந்த மைக்கேல் கூடலாம் வந்து ஒரு மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ரோல் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப சுலபமாக நீ ஒரு கார்ட்டூனிஷாக கூட மாறி இருக்கலாம், பட் கிட்டாலிட்டின்னு கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார் அவர். பட் நான் கேட்குறது உங்களுக்கு புரியுது இல்லை? ஏன்னா அது வரைக்கும் இது ரொம்ப சீரியஸான ஒரு உலகமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஆஃப்கோர்ஸ் சீரியஸ், பட் ஒரு லேயர் ஆஃப் ஹியூமர் திடீர்னு இதுக்குள்ளே வருது. ஆல்மோஸ்ட் எப்படி சொல்லலாம், கரெக்டான எக்ஸாம்பிள் சொன்னேன்னா இப்போ ஒரு ஸ்குவிட் கேம்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது. பட் அவங்களுக்கு 2-3 சீசன்ஸ் தேவைப்படுது இந்த நிஜத்தை நம்ப வைக்கிறதுக்கு. யூனோ ஹே இது ஒரு கோமாளித்தனமாக இருந்தால் கூட இங்கே ஒரு பெரிய சோகம் ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வேற ஒரு உலகம் காமிச்சிட்டு சரி வாங்க ஸ்குவிட் கேம்ஸ் வேர்ல்டுக்கு போவோமான்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகிறீங்களா? ஸ்குவிட் கேம்ஸுமே வந்து இப்போ அதில் வந்து இப்போ மெயினாக ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஒரு குடிகாரன் இருப்பான், இப்போ அவனுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்துடும், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தப்போ. ஸோ நான் வந்து ஏன்னா ஒரு கல்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு மோர் ஆஃப் ஒரு கிளாடியேட்டர் ஜோன் வந்து பீப்புள் ஆர் சிட்டிங் அண்ட் வாட்சிங் அப்படின்றது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக தான் பார்த்தேன். ஒரு வாரோட ஒரு ஐடியாலஜியை தான். நீங்கள் அது ஒரு நிஜமாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்கலனாலும் உங்களுக்கு பரவாயில்ல. ஆமாம், ஏன்னா யூ டோன்ட் நெசசரிலி நீட் டு பிலீவ் இட்ஸ் ஹேப்பனிங். அதாவது வந்து ரியல் டைமில் இது நடக்குதா, இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டாலும் ஓகே தான். பட் ஆனால் பண்ணக்கூடிய ஆட்கள்ன்றதை பிலீவ் பண்ண வச்சுட்டா போதும். ஏன்னா இப்போ அவனுங்களுக்குன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்க ஆளே கிடையாது. அப்படி அண்ட் அவங்கள்ட்ட காலங்காலமாக அடிமைகளாக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது, என்ன சொன்னாலும் செய்வான்றது இருக்குது. இப்போ அதில் வர்ற ஒருத்தன் அவரோட பையன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கல்ட்டில் போயிட்டு அந்த கல்ட்டோட விஷயத்தை இங்கே வந்து ஃபார்ம் பண்ணி அவன் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்றத மாதிரி தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நடக்கலையா அப்படின்றத டவுட் வந்துச்சுனாலும் ஓகே தான். பட் ஆனால் தீஸ் கைஸ் குட் டூ தட் அப்படின்றத மட்டும் பிலீவ் பண்ண வைக்கணுன்றது தான்
இருந்துச்சு. அதனால தான் முன்னாடி இருந்தே நம்ம வந்து அந்த அந்த ஒரு நாசர் சார் கேரக்டருக்கு ஒரு பில்டப் இருந்துகிட்டே இருக்கும். மிராஸுக்குலாம் இது தெரியுமா, மிராஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ தே ஆல்சோ வென் வி இன்ட்ரடியூஸ் நாசர் சார் கேரக்டர் ஆல்சோ வி சே தட் ஓகே இவர் தான் இந்த 2 தீவையும் ரூல் பண்ணுற ஒரு அரசன். ஸோ இ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரோட பையன் தான் மைக்கேல்ன்றது ஒரு லேட்டர் ரிவீலாக ஒன்று வருது. ஸோ ஹீ இஸ் டூயிங் தட் அப்படின்றது தான். ஸோ அது வந்து ஃபிக்ஷனல் தான், பட் நாட் லைக் வந்து ரொம்ப அன்பிலீவபுளாக அதாவது வந்து இது ரியாலிட்டியில் நடக்கலைனாலும் பட் அந்த மொமெண்ட்டில் இது ஒரு கல்ட்டு. ஏன்னா அந்த கல்ட்டுன்ற ஒரு விஷயம், இந்த கல்ட் ஐடியாலஜி அதை வந்து இது பண்ணுறாங்கன்றது வந்து புதுசு தான். பட் தட் வாஸ் வாட் வாஸ் எக்ஸைட்டிங் மீ டு ரைட் தட் ஸ்கிரிப்ட் அண்ட் அதை உள்ளே கொண்டு வரதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணது. ஓகே. அது எந்த விதத்துலையுமே இது கொஞ்சம் சீக்கிரமாகவே கொண்டு வரலாம் கதைக்குள்ளே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா அட்லீஸ்ட் பர்சனலி ஸ்பீக்கிங்ல ஐ ரியலி தாட் திஸ் வாஸ் கோயிங் டு பி அபவுட் திஸ் கே. இது அவன் ஏன்னா அது வரைக்கும் ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. இது அவனை சார்ந்து அவங்க அப்பனை எப்படி நெகோஷியேட் பண்ணுறான், என்ன ஏது, இந்த பொண்ணு அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா, இவன் தப்பிக்கிறானா மாட்டானா, ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வென் இட் டர்ன்ட் இன்டு அ சோஷியல் ஸ்பேஸ் அதனுடைய பயன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் இட் டுக் மீ வைல் டு கெட் யூஸ் டு த ஃபேக்ட் தட் ஓகே இது இது அந்த ஸ்பேஸே இல்லை, இது வேற ஒரு இடத்துக்குள்ள இடத்துக்குள்ளே போகிறது தான். எப்படின்னா ஒரு இப்போ செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தோன்னே இந்த வந்த நாள் முதல் சாங் வச்சு ஒரு சின்ன மாண்டேஜ் ஒன்று இருக்கும். அது வந்து இட் ஷோஸ் அபவுட் இந்த பிரிட்டிஷ் வந்த டைம்லேருந்து என்ன நடந்துச்சு, எப்படி இந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சு, அப்புறம் எப்படி இவர் கையில் வந்துச்சு, அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்றது அந்த இது இருந்துச்சுல்ல. ஸோ அந்த பர்டிகுலர் மாண்டேஜ் ஆஸ் பர் த ஸ்கிரிப்ட் இட் ஹேஸ் டு கம் வென் ஹி என்டர்ஸ் அந்தமான் போட்டில் வந்துட்டு இருக்கும்போது வந்து கருணா கேரக்டர் வந்து சொல்லிட்டே வருவார்ல, இதுதான் இந்த ஊர், இதுதான் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அது மாண்டேஜாக போகலான்றது தான் பிளான் வச்சுருந்தோம். ஸோ அது எடிட்லேயும் அதை வச்சு பார்த்தப்போ அப்போ வந்து அது ஒரு ஃப்ளோவாக ரொம்ப எனக்கு, ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து பாரி ருக்மணி அவங்க வெட்டிங்கில் பிரேக்கப் ஆனாங்க, ஜெயிலேருந்து இவர் தப்பிச்சு வராரு, உலகம் அதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ளே வந்து இது சம்மந்தம் இல்லாமல் இதை சொல்ல வேணாம், அது வந்து கிராஜுவலாக அது எப்போ நம்மளுக்கு பாரியோட ட்ராவல் பண்ணலான்னு தோணுச்சு எனக்கு. பாரிக்கு எப்போ வந்து அந்த உலகம் தெரிய ஆரம்பிக்கணுமோ அப்போ வந்து ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா தட்ஸ் பிகாஸ் த என்டையர் ஃபில்மோட லைன் பார்த்தா நான் சொன்ன மாதிரி தான் தம்மம் தான் இதோட ஒரு மேன் ஃபைண்டிங் இஸ் பர்பஸ். அதுதான் வந்து இதோட ஒன்லைன்னு பார்க்கும்போது ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் இஸ் டேக்கிங் ஹிம் தேர். இப்போ வந்து ஏன் அவன் ஜெயிலுக்கு இப்போ நம்ம ஒரு பேக் ட்ராக் பண்ணோம்னா, ஸோ பாரிக்கு வந்து ஈஸ் ஃப்ரம் திஸ் ஓகே ஸ்பாயிலராக இருந்தாலும் இல்லை ஸ்பாயிலர்ஸ் அதெல்லாம் போட்டு தான் ஷேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஈஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஹி வாஸ் பார்ன் டு ஃபைட் திஸ் வார் அப்படின்றது இருக்குது. பட் ஆனால் அவர் எங்கேயோ போயிட்டார். அண்ட் அவருக்கு வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு இதுதான் அந்த மொமெண்ட் வந்து இந்த பாயிண்டில் தான் வருது இல்லையா. ஸோ எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து அவனை இந்த இதுக்குள்ளே தான் தள்ளுது அப்படின்னு. அது தள்ளுறதுக்கான ரீசனிங் வந்து பார்த்தா இப்போ ஏன் வந்து அவர் வந்து அந்த வெட்டிங்கில் வந்து அவர் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணி ஜெயிலுக்கு போகிற மாதிரி நிலைமை வந்துச்சு அப்படின்னா, ஸோ ஜெயிலுக்கு போனனால தான் அண்ட் இவர் வயலண்ட்டாக ஜெயிலையும் போய் வயலண்ட்டாக மாறினால தான் ஒரு குரூப் வந்து இவரை வந்து எடுக்கிறாங்க. அது எந்த குரூப்னா இந்த கல்ட் குரூப் தான். அவங்க வந்து அதை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க கண்ணில் இவர் படுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு இவர் போகிறதுக்கான விஷயம் ஒன்று வருது. அண்ட் தென் இவங்க ஏன் வந்து அதே ஐலாண்டுகளில் வந்து ஒரு என்ஜிஓவில், ஏன்னா பிகாஸ் ஹர் திங் வாஸ் லைக் டு ஜஸ்ட் கோ அவே ஃப்ரம் திஸ் கை. இந்த இவங்க பாரி மேலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. அவன் ஜெயிலுக்கு போனான்றதுக்கு ருக்மணி வந்து எங்கே வேணால் போயிருக்கலாம், அவங்க ஃபாரின் கூட போயிருக்கலாம். ஏன்னா அங்கே ஒருத்தர் தேடிட்டே இருப்பார்ல, அவங்க செத்து போயிட்டாங்கண்ணே, அவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாள். அவங்க எங்கே வேணால் போயிருக்கலாம் ஆக்சுவலி. பட் ஆனால் வந்து வாட் டுக் ஹர் டு அந்தமான் எஸ்பெஷலி டு திஸ் ஐலாண்ட் டு ஒர்க் ஃபார் அன் என்ஜிஓ. ஏன்னா அதனால தான் இவர் தேடி இங்கே வராரு இந்த இடத்துல. அண்ட் இவர் வந்து ஜெயிலில் எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒருத்தங்களை வந்து டூலாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களை அடிச்சு போட்டு கிளம்பினார்ல, அவனுங்களும் இதே இடத்துல தான் இருக்கானுங்க. ஸோ எல்லாமே இஸ் ஆக்சுவலி புல்லிங் ஹிம் டு திஸ் பாயிண்ட். ஸோ நீங்கள் இது வந்து அதான் இது ஆர்கானிக்காக நடந்த ஒரு விஷயமாக தான் பார்க்குறீங்களே ஒழிய இது திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். ஆர்கானிக்னா இது வந்து எப்படின்னா வைல்டாக தான் வச்சுருந்தேன் நான். வைல்டாக தான் இருக்கணும் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றதான் ஃபஸ்ட்லேருந்தே இருந்துச்சு எனக்கு. வந்து சம் வாட் எவர் த ஐடியாஸ் தட் கேம் ஐடியாஸ் அபவுட் கல்ட், அதே மாதிரி ஈவன் அந்த ரிவீலிங் பாயிண்ட்மே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த பயோலூமினன்ஸ் இது ஒன்று வரும். டக்குன்னு வந்து ஒரு ஒரு வேறு ஒரு ட்ரிப்பி ஜோனுக்குள்ளே மாறும். ஒரு
டக்குன்னு அவருக்கு வந்து அவங்க அம்மாவோட வாய்ஸஸ்லாம் கேட்கும், அப்போ வெளியில் வருவார். அப்புறம் அந்த பயோலுமினன்ஸ்னால தான் அந்த அவரோட மார்க் எல்லாமே இலுமினேட் ஆகி அதுதான் இவங்க கண்ணுக்கு படுது. ஸோ எல்லாமே வந்து தெர் இஸ் அ ட்ராமா, தெர் இஸ் மோர் ஆஃப் அன் எக்ஸாஜரேட்டட் ட்ராமா இருந்தாலும், அந்த வைல்ட்னஸ் இருந்தாலும், அந்த என்னென்னமோ நடக்கும்ல உங்கள் லைஃப்பில், அந்த எல்லா வைல்ட்னஸ்க்கும் ஒரு ரீசனிங் வந்து என்னென்னா உன்னை போய் ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்றத வைக்கணுன்றது தான் இருந்துச்சு. ஸோ when I wrote itself I felt yeah that ஸோ அந்த கிரேசி வைல்ட் ஜோனை வந்து அதை ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக பண்ணுன்றது தான் எனக்கு இருந்துச்சு. அந்த கல்ட்டை காமிக்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த ஜோனில் நான் ஐ மீன் ஐ ஃபெல்ட் இட். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாடியேட்டர் ஜோன்ஸ் இல்லை, இதை நீங்கள் வந்து நினச்சிருந்தா இது ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஒரு வெறும் டார்ச்சரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸாக கூட இருந்திருக்கலாம். இதில் அந்த ஒரு அண்டர் கரண்ட் ஆஃப் ஹியூமர் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. மைக்கேலுடைய ஒரு பிஹேவியரில் ஒரு சின்ன கோமாளித்தனம் சேர்த்துருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அவனும் நாசர் போலவே ஒரு மாதிரி கேடு கேட்டவனா பிரதிபலிக்கிறது கூட அவனுடைய மைக்கேல் கேரக்டர் என்னமோ நீ சொன்ன மாதிரி தான். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் அ டிப்பிக்கல் டைப் ஆர் வில்லனா வேணாம் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சில பேர் பார்த்தப்ப சொன்னாங்க வந்து ஏன்னா இப்போ நம்மளுக்கு இப்போ மைண்ட் செட் வந்துருச்சுல்ல, வில்லன் வந்து ஒரு வாய்ஸ் வந்து கூடி இருக்கணும். அப்புறம் வந்து ஏன்னா அவன் வந்து என்னென்னா மைண்ட் லெவலில் வந்து இஸ் ஸ்க்ரூட் அப் கை. ஸோ இப்போது ஒரு பிரேக்கப் சீன் வரும் வேர் மைக்கேல் என்டர்ஸ் திஸ் ஞாபகம் இருக்கு. ஐ ரியலி என்ஜாய்ட் தட் சீன். சைடுல உட்கார்ந்து ஆல்மோஸ்ட் சைடுல உட்கார்ந்து தேர். ஆனா அவன் தான் அந்த ஐலண்ட் கிங். அவன் பின்னாடி வந்து அவ்வளோ பேர் இருக்கானுங்க. ஸோ டைரெக்டாக வந்து இவர் அடிச்சு இழுத்துட்டு போகலாம். அவன் இல்லை ஒரு டைரெக்டாக வந்து அவரை வந்து இழுத்துட்டு ஃபைட் பண்ண போகலாம், அவங்கள பிரித்து இழுத்துட்டு போகலாம். பட் ஆனால் அவன் வந்து ஹி என்ஜாய்ஸ் தட் sadism, லைக் வந்து ஸ்லோவாக அவங்கள வந்து பிரேக்கப் பண்ண வச்சு he will also give space for them to cry and then ஒரு பாயிண்ட்டுக்கு அவரை புஷ் பண்ணிவிட்டு அவரோட இந்த டீமன் இன்னர் டீமன் வெளில கொண்டு வரதான் அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ அதில் தான் டைலாக் ஆல்சோ he tells you don't deserve to be a தேவதாஸ், you are a demon, I want you to be a demon always அப்படின்ற மாதிரி தான் அவன் மெயின்டைன் பண்ணுற இருக்கிறவர். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு எழுதும் போது புதுசாக பட்டுச்சு. அண்ட் அதை வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணுன்ற அந்த ஒரு ஒரு அட்டம் தான். இதை பார்த்ததுல பல பேருக்கு அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இந்த ஹாலிவுடியன் ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்துருங்க, இது எனக்கு இதை ஞாபகப்படுத்துச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் படத்தையே நிறைய ஞாபகப்படுத்துச்சு. ஒரு வைல்டு அனிமல் திடீர்னு வந்து ஒரு வில்லனால் சாகிறது வந்து ஆப்வியஸ்லி டபுள் எக்ஸ் தோணுச்சு. அதில் ஒரு யானைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இல்லை ஜிகர் தண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கலை வந்து எப்படி ஒருத்தனை ஒரு ரஃப்பான ஒரு ஆள் வாழ்க்கைக்குள்ளே உள்ளே வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுதில்ல, அதுவாக இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் நீங்கள் யூ ஆல்சோ ட்ராப் கான்ஷியஸ் ரெஃபரன்ஸ் ஆல்சோ, சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் பார்க்குறீங்க. இது எல்லாமே யுவர் செல்ஃப் அவேராக பண்ண அந்த மான் விஷயம் வந்து அது ஆக்சுவலி அது ஒரு ஃபேக்டாக நான் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு அந்த ஐலண்டை பற்றி இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலாக மான் இருக்கும். இப்போ ரியலாகவே போனோன்னா நிறைய மான் இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்தது. அது வந்து மான் வந்து அங்கே நேச்சுரலாக வந்து இட்ஸ் நாட் அன் இன்ஹாபிடன்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஐலண்ட். ஸோ வந்து அவங்க வந்து அதை வந்து கொண்டு வந்து எதுக்குன்னா வந்து இந்த ஹண்டிங்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் டைலாகே ஒன்று வரும், இந்த கூட்டத்தெல்லாம் எப்படி அடிமையாக கூட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த மானை வந்து இந்த ஐலாண்டுக்கு அவன் கூட்டு வந்தான்றது ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த மான் வந்து இட்ஸ் அ சிம்பாலஜி ஆஃப் திஸ் பீப்புள். இவங்களை எப்படி அடிமையாக கூட்டு வந்தாங்களோ அதே தான் அந்த மானும் கூட்டு வந்தாங்க. ஸோ அதை ஒரு 3 இடத்துல வைக்கணும்னு வச்சதுக்கு காரணம் வந்து என்னென்னா அந்த மானுமே வந்து இவர் எதிர்பார்த்து தான் இருக்குது. அந்த மானுக்கும் அந்த கதை தெரியும், ஒருத்தன் வருவான்றது அந்த ஒரு கதை தெரியும். அண்ட் அவரை அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஜன்னல் திறந்த உடனே பார்த்துட்டு பார்க்குற ஒரு ஷாட்டில் நீங்கள் அது ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா நான் இருப்பேன். பட் 3 இடத்துல வரும் ஆக்சுவலி, 4 இடத்துல வரும். அந்த இடம் ஒன்று. அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது பார்த்தா அந்த மான்லாம் பார்த்துட்ருக்கோம். அண்டு ஃபைனலாக அந்த கிளைமேக்ஸ் படம் முடிகிறதுக்கு ஒரு ஷார்ட் முன்னாடி இருக்கும் அந்த. ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மெட்டீரியலாக அந்த மாதிரி ஒரு. பட் ஆனால் ஜிகர்தனால தட் வாஸ் மோர் டீப்பர் திங். எலிஃபெண்ட் வந்து மோர் டீப்பர் இது இருந்துச்சு. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன. உங்களுக்கு சுமார் எவ்வளோ டைம் ஆகுது ஒரு படத்தை நீங்கள் எடுத்த ஒரு படத்தையே ஓரளவுக்கு ஒரு அப்ஜெக்டிவிட்டி வர்றதுக்கு ஒரு கிரியேட்டராக? அப்ஜெக்டிவிட்டினா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓகே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறை குறைகள் இவை அப்படின்றத ஓரளவுக்கு அப்ஜெக்டிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சுமார் எவ்வளோ டைம் ஆகுது நீங்கள் எடுத்த படங்களை பொறுத்த வரைக்கும்? என்னென்னா இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இருக்குல்ல, அதில் வந்து ஏன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம ஷூட் பண்ணும் போதும் அதாவது எடிட் டேபிளில் வைக்கும் போது
அதில் நம்மளுக்கு அந்த குறையெல்லாம் அங்கேயே தெரியணும், கண்டிப்பாக தெரியும். அதை வந்து நம்ம நிறையா சேஞ்ச் பண்ணுறோம், அதை வந்து மாற்றுறோம், சில எடிட்டோட பேட்டர்ன்ஸை மாற்றுவோம். இப்போ இந்த இது இன்னும் ஒர்க் ஆகாத சீனை தூக்கி போடுறோம், இல்லை இந்த சீன் ஒர்க் ஆகவே ஆகணும் பட் ஆனால் வந்து சில நினச்ச அளவுக்கு வரலைன்னா அது எடிட்டோட பேட்டர்ன் இருக்குல்ல, எடிட்டோட ரிதம் மாற்றினா அது வேறு மாதிரி போகும் அந்த சீனே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு வந்த நாள் முதல் சாங்கோட வர்றதில்ல, அது வந்து ஜஸ்ட் ஒரு லெஸ் தென் அ மினிட் தான் அது வரும். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு ஷூட் பண்ணி வச்சு அது கட் பண்ணது வந்து ஒரு 4 minutes இருந்துச்சு. அது வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு நியூஸ் டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. டெஃபினட்டாக அது படத்தில் வைக்க முடியாது, வச்சா அது ஃப்ளோலாம் கெடுத்துடும். ஸோ ஆனால் அதை நான் சொல்லியும் ஆகணும், ஏன்னா வந்து ஒரு பிரிட்டிஷ் டைம்லேருந்து இது நடந்துகிட்ருக்குன்றத ஒரு மினிமல் ஸ்பேஸில் சொன்னால் தான் பின்னாடி வரப்போகிற ஸ்டோரி கனெக்ட் ஆகும்போது இவங்களோட பிரச்சனை வந்து இப்போ இன்றைக்கி நேற்று பிரச்சனை கிடையாது, இது வந்து காலங்காலமாக இருக்குது, ஒரு 100 வருஷமாக இருக்க பிரச்சனைன்றதை சொல்லணுன்றதுக்காக தேவைப்படுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த எடிட் பேட்டர்னாக இந்த வந்த நாள் முதல் சாங் வச்சு ஒரு மாண்டேஜாக ஒன்று கட் பண்ணி அது போனப்போ அது ஒர்க் ஆச்சு, அந்த 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 விஷயங்கள்லாம் ஒர்க் ஆச்சு. ஸோ அங்கே எங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் மியூசிக் வந்து இப்போது ஓவராலாக படத்துக்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணிவிட்டு திரும்ப படம் பார்க்கும்போது எனக்கும் சரி சந்தோஷுக்குமே சரி வி ஃபெல்ட் ஓகே, இல்லை இந்த சீன் வந்து கொஞ்சம் நம்ம நினச்சாலும் ஒர்க் ஆகலைன்றப்போ ஓகே, அப்போ ஃபைனலாக வந்து மியூசிக்கில் வேறு மாதிரி ஒன்று ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் திரும்ப எடிட் மாறும். ஸோ இது எல்லாமே கோத்ரூ பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஃபைனல். அண்ட் எட் அந்த டைமில் இது ஒரு ஒரு கன்சென்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியாவே இருக்காதுல்ல. இது அந்த ஒரு படத்தை சார்ந்த ஒரு கலெக்டிவ் கன்சென்சஸ் என்னவாக இருக்குன்றது யூ வில் நெவர் நோ இல்லை. அதான் எனக்கு என்னன்னா அது அது யூ கேன் நெவர் நோ. கரெக்ட். அது வந்து எப்போவுமே ஈவன் இஃப் யூ பிகம் லைக் அ மாஸ்டர் ஆஃப் ஃபில்மிங் ஆல்சோ யூ கேன் நெவர் நோ. ஆமாம். அண்ட் அது வந்து யூ ஷுட் பி ரெடின்னு தான் எனக்கு தோணுது. அது வந்து நம்ம இப்போ ஏன்னா இப்போது இந்த ஒரு கதையை எழுதி இந்த படத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பேர், இவ்வளோ க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு ஃபார்ம் வந்துட்டு ஓகே இதுதான் இந்த படத்தோட இதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருக்குமே பண்ணிடுறோம்ல. ஸோ இது வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது. அது பார்க்கும்போது ரெட்ரோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அது ரொம்ப இது வரைக்கும் வந்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், நான் தேட்டரில் நான் போய் பார்த்துருக்கணும் கனெக்ட் ஆகுது. சில இடங்கள் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி போனாலுமே பட் ஓகே தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி the world which is being shown and the slight wildness and craziness in that some characters and the fight, the way it was இது எல்லாமே something new. So it might take some time also to ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு உலகம் தான் இது டிஃப்ரெண்ட்டாக. அட்லீஸ்ட் அந்த தமிழ் சினிமா ஜோனுக்குள்ளே வந்து இந்த ஒரு இப்போ கண்டிப்பாக அப்படிப்பட்ட இதுதான் இருக்குன்றப்போ வந்து அது வந்து சில பேருக்கு டேரெக்டாகவே பிலீவபிள் ஆயிரும். சில பேர் வந்து ஓகே அது என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் பார்த்துட்டு ஓகே ஃபைட் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியும் போகலாம், பிரச்சனை கிடையாது. அதை டீப்பராக ஒன்று பார்க்குறதுக்கு ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து அது ஓகே அதனால வந்து அதை வந்து எல்லாருக்கும் புரிய வச்சிடணும் அப்படின்றதுக்கு நம்ம பண்ணவே முடியாது. இன்றைக்குமே புரிய வச்சதுக்காக நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கோன்ற அவசியம் இல்லைன்றது தான் எனக்கு தோணுது. இல்லை எனக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ எனக்கு ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே இல்லை ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் ஒர்க் ஆகுறது கிடையாது. அது நம்ம மனநிலையும் சார்ந்தது. அதை பொறுத்து பார்க்கும்பொழுதுல உங்கள் படம் ஃபுல்லாக ஒர்க் ஆகுதோ இல்லையோ ஓகே, பட் ஒன்று வந்து மறுக்க முடியாத உண்மையாக பார்க்குறேன் என்னென்னா இதுக்குள்ளே இது ஒரு பெரிய ஆழமான யோசனையிலேருந்து உருவாக்கப்பட்ட படங்கள். இதில் ஒரு பெரிய கிராஃப்ட் வேல்யூ உண்டு. இதுக்குள்ளே இந்த படத்துலேயே பேசிக்கிட்டே இருக்கலாம்ல, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளோ ஐடியாஸ் அவ்வளோ டென்ஸாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா த ஒன் அப்படின்ற ஒரு மைத்தாலஜிலேருந்து எடுத்த ஒரு அந்த ஒரு காலம் தாண்டி எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஐடியா அது. சிரிப்பு அப்படின்றத பொறுத்து நீங்கள் பண்ண ஒரு அனாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை சர்வாதிகாரத்தை பொறுத்து நீங்கள் பேசக்கூடிய ஒரு காமெண்ட்ரியாக இருக்கட்டும், ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு கோழத்தனம்னு சொல்கிறதுனுடைய அதனுடைய ஒரு பெரிய ஒரு பயன் இருக்குல்ல. அந்த மாதிரி சிந்தனைகள், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் நட்சத்திரங்களை வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ லாங் மே இட் கண்டினியூ அண்ட் லாங் மே யூ கீப் சர்ப்ரைசிங் அஸ் வித் தீஸ் ஐடியாஸ். ஏன்னா ஒரு ஐடியா ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் போகுன்றது சத்தியமாக அவங்க படங்கள். ஆமாம் அது ஓகே தான். நான் அது எழுதும் போது அது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை வந்து ஓகே இது வந்து இப்போ எப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி நம்மளுக்கு தோன்ற ஐடியாஸை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமாக ப்ரெசென்ட் பண்ணி அதை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம பண்ணணுன்றது எனக்கு ஆசை. சரி, நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் பிடிக்கணுன்றதுனால இது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு.
ஸ்ரேயா சார் பாட்டில் என்ன நடந்துட்டு இருந்துச்சாங்க இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று வருது இல்லை ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு see that லைக் ரிட்ரோ அப்படின்றதுனால பரவாயில்ல அப்படின்ற எடுத்து லிபர்ட்டியா அது இல்லை அது என்னன்னா அது என்ன எனக்கு அந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் புரியல ஐட்டம் சாங்னா என்னன்னு புரியுது ஸோ நான் வந்து அதை இல்லை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அழகான ஒரு பெண் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆடி பாடி உங்களை மகிழ்விச்சுட்டு போற ஒரு தன்மை அதுதான் இல்லையா அது ஆனால் அப்படி வைக்கல இதில் என்னன்னா இப்போது அது அந்த கேரக்டரோட ஃபிலாசபி ஆஃப் லவ் இருக்குல்ல மைக்கேல் கேரக்டரோட ஃபிலாசபி லவ் இருக்குல்ல பாரியோட ஃபிலாசபி வந்து என்னென்னா அந்த பொண்ணு டிவைன் லவ் சின்ன வயசில் பார்த்த அந்த கனெக்ட்டு அப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீட் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணாங்க அப்புறம் அந்த பொண்ணுக்காக என்னமோ பண்ணுறாங்க பிரேக்கப் ஆகும்போது ஸோ அதோட டோட்டல் கான்ட்ராஸ்ட் தான் அந்த மைக்கிளோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லவ் இருக்குல்ல அவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னடா இப்படி லவ் பண்ணுறீங்க லவ் ஃபெயிலியர்னால் என்னன்னே தெரியாத ஒரு ஸோ அவன் பாடம் இப்படி என்னென்னா he wants this guy to be a demon always he wants to bring that demon back பட் ஆனால் அவனுக்குள்ளே வந்து அந்த லவ் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட் ஒன்று நடக்குது அதில் வந்து பார்த்தா பயங்கரமாக ஃபஸ்ட்டு போய் அடிப்பார் படப்படன்னு அடிப்பார் ஆனால் அதுக்கப்புறம் he gets trip on that the previous breakup and then அவரே என்ன சொல்லுவார் என்ன அடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ எல்லாம் அடிச்சிட்டு இருப்பானுங்க ஸோ he wants to detox him from this love இந்த ட்ராக் கூட இருக்கு லவ் டீடாக்ஸ் ஆமாம் அதனால தான் ட்ராக் பேர் லவ் டீடாக்ஸ் தான் வச்சது ஸோ அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து அவனை டீடாக்ஸ் பண்ணி வெளில கொண்டு வரணும் அதுக்கு அவனோட தாட் ப்ராசஸ் என்னென்னா லவ் வந்து இட்ஸ் லைக் ஓவர் ரேட்டட் திங் இல்லை புரியுது இப்போ அதை நீங்கள் வெவ்வேறு விதமாக கூட அணுகலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை பட் நம்ம தமிழ் சினிமால தொட்டு பார்த்த ஒரு ஆமாம் அந்த 90s ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு சாங் இதுதான் கரெக்ட் அந்த இதுதான் ஸோ அதுவுமே வந்து ஓகே அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வருது அது ஓரளவுக்கு ஆர்கானிக்காகவும் வருது அப்படின்றனால ஓகேன்னு வச்சுருந்தான் சொல்கிற மாதிரி ரெட்ரோ இஸ் த ஃபில்ம் விச் ஐ ஹேட் மோர் ஃபன் வைல் ரைட்டிங் வைல் மேக்கிங் அண்ட் எல்லாமே இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு ஜோனுக்குள்ளே அண்ட் ஏன்னா நம்ம அதை பார்த்து தானே நான் அதை என்ஜாய் பண்ணி தானே வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து நான் வந்து ஈரானியன் ஃபிலிம்ஸ் பார்த்து வளர்ந்தால் கிடையாது அவன் வந்து தலைவர் படம் பார்த்து வளர்ந்தன்றப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இப்போ இதுலேயுமே வந்து ஒரு எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபைட்டு நிறைய ஸ்டண்ட்டாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு மோர் ஆஃப் ஒரு ட்ரூ மார்ஷியல் ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வர்றது அதுக்கான ரீசனிங்கும் இருந்துச்சு நான் வந்து சின்ன வயசுல கராத்தே கற்றுக்கலாம் ஜெயிலில் வந்து இது கற்றுக்கலான்றப்போ வந்து அதை ஃபைட்டை வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டாக வைக்கிறதுக்கான ஸ்கோப்பு ஒரு கல்ட்டுக்குள்ளே வந்து இப்படி சண்டை போட வச்சுக்கிறானுங்கன்ற மாதிரி இருக்கும்போது இருந்துச்சு அதில் அந்த லார்ட்ஸ் ஃபைட் ஒன்று வரும்ல அந்த ஒரு போஜ்புரி சாங்கோட வந்து அவர் வந்து ஒரு மாதிரி அது வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு இது அதுக்கு ஒரு போஜ்புரி சாங் மாதிரி ஒன்று வச்சு வரும்போதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நம்ம சொல்கிற அந்த தலைவர் படங்கள்லாம் ஒரு ஜாலி ஃபைட் ஒன்று இருக்கும் எல்லாத்தையும் அவர் வந்து டைலாக்லாம் பேசி சொல்லுவார்ல ஒரு மொட்டை 4 பசங்க ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டையில் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட் ஃபைட்டாக அதில் அந்த டைலாக் தான் வச்சுருப்பேன் மொட்டை அது ஸோ அந்த ராஜாஜி ராஜா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஜாலியாக ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஐ என்ஜாய்ட் ஒயில் வாட்சிங் இது இந்த விஷயங்கள் எல்லாமே ஸோ இட்ஸ் ஆல்சோ ஸோ அது என்ஜாய் பண்ணி தான் டசன்ட் மீன் தட் ஓகே ஒரு சார் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்ன்றது கிடையாது அந்த ஸ்டோரிக்குள்ளே பட் அதுக்காக ஒன்று பண்ணணும் அவர் சொன்னார் இல்லையா அப்போ சூர்யா சார் சொன்னார் இல்லையா அப்போ அவரோட ஒரு ஆக்சுவல் இப்போ ஒரு சூர்யா சார் அஸ் அ ஸ்டார் அதை வந்து கேரக்டருக்குள்ளே கொண்டு வரணுன்ற மாதிரி எதுவும் பண்ணல புரியுது இப்போ அவர் இது பண்ணால் சுலபமாக கைத்தட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் ஆமாம் அதெல்லாம் பண்ணல இந்த கேரக்டரோட ஆர்க்குள்ளே போகும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணணும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணணுன்றப்போ ஐ என்ஜாய்ட் டூயிங் தட் தான் சொல்லுவேன் லவ்லி கார்த்திக் ரொம்ப நன்றி ஐ நோ தீஸ் ஆர் பிக் டேஸ் ஃபார் யூ ஸோ அதாவது 1.5 மணி நேரம் பேசிட்டு இப்போ விடுறாரா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இல்லை என்ஜாய் டாக்கிங் அபவுட் ஆல்வேஸ் என்ஜாய் டாக்கிங் அபவுட் ஃபில்ம்ஸ் அண்ட் மோர் அனாலிசிஸ் நம்ம படத்தை பற்றி இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணும்போது அது இட் ஆல்வேஸ் கிவ் ஹாப்பினஸ் டு எனி ஃபில்ம் மேக்கர் ஸோ ஆல்வேஸ் ஹாப்பி லவ்லி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ விஷ் யூ அண்ட் ரிட்ரோ த வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ